தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் எதை தொடர்ந்து பேசுவேன் என்று சொல்லியிருந்தேன். எதை நீங்கள் படித்தீர்கள் கடந்த வாரம்? விரைவாக ஒருவர் பின் ஒருவராக சத்தமாக சொல்லுங்கள். இணைப்பு. வெரி குட். எத்தன்மையுள்ள இணைப்புகள். சரியா சொல்லுகிறீர்கள், சொல்லுங்கம்மா. அசூசி. எஸ், இல்லை என்றால் அசுத்தம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு இந்த தூய தமிழ் பதம் ஒருவேளை புரியவில்லை என்றால் சில வேதாகமங்களின் அடிப்படையில் நீங்கள் தமிழ் படிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு புரிய வரும். நான் இந்த இடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சில முயற்சிகளை, சில பயிற்சிகளை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன். ஏனென்றால் நான் ஒருவேளை புரிந்து கொள்ளுகிற விதமாக அநேகர் புரிந்து கொள்ள முடிவது இல்லை. ஏனென்றால் நீங்கள் தமிழ் வேதாகமங்களை எல்லாரும் படிக்கவில்லை என்பது உண்மையாயிருக்கிறது. அதனால் நீங்கள் தமிழ் வேதாகமங்களில் படித்து கொள்ளும் பொழுது மாத்திரமே இந்த பதங்கள் உங்களுக்கு சரியாக புரிய வரும். அதனால் அசூசி என்பது ஆங்கிலத்தில் கண்டாமினேஷன், இல்லை என்றால் டிஃபைல்மெண்ட். இந்த இரண்டுக்கும் உரிய பதம்தான் தமிழில் அசூசி என்று வருகிறது. அதனால் அதை அசுத்தம் என்ற ஒரு அர்த்தத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தமிழில் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்பொழுது சொல்லுங்கள், நான் உங்களிடத்திலே கடந்த முறை பேசின ஒரு முக்கிய குறிப்பு இணைப்பு என்றால் கனெக்ஷன். இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது எதிலிருந்து நான் எடுத்தேன் என்றால் உங்களுக்கு அந்த குறிப்பை கடந்த வருடத்தில் முடிக்கும் பொழுது நான் கொடுத்திருந்ததாக நினைவு வருகிறது. 2 பேதுரு 1வது அதிகாரம் நீங்கள் வாசியுங்கள் பார்ப்போம். ஏனென்றால் அதிலிருந்து தான் இன்று நாம் தொடரப் போகிறோம். இதுதான் நமக்கு வந்திருக்கிற சப்டைட்டில் அல்லது பக்க தலைப்பு என்று நான் சொல்லுகிறேன். தமிழிலும் ஆங்கிலத்திலும் நான் பேசுவதற்கு சில நேரங்களில் அவசியமாகிறபடினாலே நீங்கள் ஒரு நாளும் நினைக்க வேண்டாம், தமிழிலே நான் சொல்லாமல் ஆங்கிலத்தில் ஏதாகிலும் சொல்லிவிட்டேனா என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். நான் சொல்லாமல் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவது இல்லை, இன்னொரு வாக்கியத்திற்கு போவது இல்லை. அதனால் 2 பேதுரு 1வது அதிகாரம் எடுத்தவர்கள் யாராவது நான் வாசிக்க சொல்லுகிறவர்கள் எழுந்து நின்று நன்றாக சத்தமாக வாசிங்க சகோதரி மகேஸ்வரி, எழுந்திருங்களுமா. நீங்கள் நன்றாக சத்தமாக நிறுத்தி நிதானமாக 2 பேதுரு 1 2 Peter chapter 1 verses 3 and 4. நம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நன்றிம்மா. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். நான் ஏற்கனவே சொல்லி முடித்த ஈக்குவேஷன்ஸ். இந்த இதற்கு தமிழ் பதம் எனக்கு நான் முயற்சிக்கவில்லை. உங்களுக்கு தெரியும் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். என்ன சொல்ல முடியும்? For the equations, what you say in Tamil? சமம். ஈக்குவேஷன்ஸ் என்றால் ஈக்குவல் என்றால் சமம். ஈக்குவேஷன்ஸ் என்றால் இணையான ஒரு வார்த்தை. சரியாய் சொல்லுங்கள். இணையான வார்த்தை அல்லது ஒப்புமையான வாக்கியம் எப்படி என்றாலும் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்குரிய காரியங்களை உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். 3-4 அடிப்படையில் யாருக்காவது சொல்ல முடியுமா இந்த ஈக்குவேஷனை? 3 அடிப்படையில் அட்லீஸ்ட் இந்த ஈக்குவேஷன் யாருக்காவது ஞாபகம் வருகிறதா? சொல்லுங்கள் பார்ப்போம். பொறுமையாக செல்லலாம். சொல்லுங்கள் அம்மா. சரியாய் சொன்னீர்கள். முதலாவது, தேவனை நான் சிலர் இந்த வருடத்தை சேர்ந்து படிக்க முன் வந்தவர்களுக்காக நான் முன் வைக்கிறேன். தயவு செய்து நீங்கள் பின்பற்றுங்கள். முதலாவது 2 பேதுரு 1:3 அடிப்படையில் நான் சொல்லுகிற காரியம், தேவனுடைய அறிவு என்பதுதான் முக்கியமான ஒரு காரியத்துக்குள் நம்மை அழைத்து செல்லும். எது? திவ்ய வல்லமை. நீங்கள் வசனத்தை பார்த்தே பதில் சொல்லலாம். இதில் ஒன்றுமே புதுமை இல்லை. நான் ஏதோ ஒன்றை கேட்கவில்லை. உங்களுடைய படிப்பிற்காக நான் சொல்லித் தருகிறேன். என்றால் இது வேத பாடக வகுப்பு என்பதனால் நீங்கள் தயவாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய அறிவு திவ்ய வல்லமைக்கு நேராக நம்மை அழைத்து செல்லுகிறது. பின்பு திவ்ய வல்லமை வரும் பொழுது திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் மாறுகிறோம் என்பதையும் அறிந்து கொண்டோம். கவனிங்கள், ஆண்டவர் தமது மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தார் என்றால் என்னை பார்த்து கொண்டே இருங்கள். மிக முக்கிய குறிப்புகள் நீங்கள் தவற விடாமல் கவனிக்கும் பொழுது மாத்திரமே கிடைக்கும். தேவன் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தார் என்றால் என்ன அர்த்தம்? நாம் அழைக்கப்பட்டதற்கு காரணம் நாம் தகுதி உள்ளவர்களாய் இருந்ததினால் அல்ல.
எத்தனை பேர் கேட்டீர்கள்? நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. When we were powerless, Christ died for our sins. When we were powerless, Christ died for our sins. அப்படி என்றால் கர்த்தர் நம்மை வல்லமை உள்ளவர்களாய் இருந்ததினாலோ, தகுதி உள்ளவர்களாய் தென்பட்டதினாலோ, அல்லது சரியானதை செய்தவர்களாய் மதத்தின் அடிப்படையில், சடங்கின் அடிப்படையில் நாம் இருந்ததினாலோ நமக்காக மரிக்கவில்லை. காரணம், சடங்குகளும் நாம் பின்பற்றின பலிகளும் சீர்திருத்த காரியங்களாய் இருந்ததை ஒழிய நம்முடைய இருதயத்தை சீர்படுத்த முடியவில்லை. கவனிங்கள், இயேசு வருவதற்கு முன்பே மதங்கள் இருந்தது. இன்னும் சரியை நான் சொல்வேன் என்றால் கிறிஸ்தவ மதம் இருந்தது. அப்படி என்றால் இந்த கிறிஸ்தவ என்ற அந்த வார்த்தை கிறிஸ்துவினால் வந்தது என்றாலும் நான் சொல்லுகிறேன், கவனிங்கள், கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே மதம் என்பது இருந்தது. ஏனென்றால் சடங்குகள் இருந்தது, பலிகள் இருந்தது, ஆராதனை இருந்தது, தேவன் ஆலயம் என்ற காரியங்கள் இருந்தது. ஆனால் மனிதன் சீர்பட முடியவில்லை. காரணம், ஆண்டவர் இயேசு பலியாக இன்னும் வரவில்லை. ஆனால் இன்று தேவ பிள்ளையை இயேசுவுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு என்பதை நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். அவருடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தாரே ஒழிய நம்முடைய தகுதியை வைத்து அழைக்கவில்லை. ஒரு நாளும் உங்களுடைய தகுதியை நீங்கள் செய்கிற ஜெபத்தினாலோ, உபவாசத்தினாலோ, வேத அறிவினாலோ வருகிறது என்பதை நினையாதிருங்கள். மாறாக கர்த்தர் எனக்கு தகுதியை கொடுத்தபடியினாலே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தினபடியினாலே உபவாசிக்கிறேன். கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தினபடியினாலே வேதத்தை நேசித்து அவரை அறிய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இன்று பாருங்கள், நாம் செயல்படுகிற எல்லாமே விசுவாசத்தினால் வருகிறது. இது கட்டளையால் வரவில்லை. எத்தனை பேர் சொன்னீர்கள்? கட்டளையால் வருவது விசுவாசம் இல்லை. கட்டளையால் கொடுக்கப்படுவதும் விசுவாசம் இல்லை. கட்டளை செய்ய வைத்த காரியம் கிரியை. எத்தனை புரிந்து கொண்டீர்கள்? செய் பிழைப்பாய், செய்யாதவனோ மரிப்பான். அவ்வளவுதான். செய், உனக்கு ஆசீர்வாதம், செய்யாவிட்டால் உனக்கு சாபம். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய வித்தியாசம். Law always says do, faith says it is done. That's the main difference. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? கட்டளை எப்பொழுதும் செய் 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 என்று சொல்லும். ஆனால் விசுவாசம் நான் உனக்காக செய்ததை விசுவாசி என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் பாருங்கள், இயேசு செய்ததின் மேலே விசுவாசத்தை வைக்கிறவர்கள். இந்த கனெக்ஷனை பேசினதை மறவாதிருங்கள். கொடி என்றுமே கனி கொடுப்பதற்கு கவலைப்படாது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? கொடியானது ஒரு நாளும் கனி கொடுப்பதற்கு சிரமப்படாது, கவலைப்படாது, முயற்சிக்காது. அதற்குரியது எல்லாம் இணைப்பு மாத்திரமே. பாருங்கள், செடியோடு இணைந்த கொடி தானாக கனி கொடுக்கும். அதைப் போலவே இயேசுவோடு இணைந்தவர்கள் தானாக பரிசுத்தமாகிறார்கள். ஹல்லேலூயா. நன்றை கவனிங்கள், நான் தேவனோடு இணையாத பட்சத்தில் திவ்ய வல்லமை எனக்கு வருவது இல்லை. எப்படி அந்த சாரம் அந்த கொடிக்கு வருகிறதோ செடியிலிருந்து, அதைப் போலவே இந்த இணைப்பு என்ற காரியம் நாம் தேவனை அறிகிற காரியம். ஹல்லேலூயா. The more you come to know about God, the more you become the partaker of His sustenance. In Jesus' name, we have got this sustenance from Christ, and that's what has become our substance. Powerful, இல்லைங்களா? எது நம்முடைய சாரமோ அதுதான் நம்முடைய கருப்பொருளாய் மாறி இருக்கிறது என்று சொல்லலாமா? சப்ஸ்டன்ஸ். அதுதான் நம்முடைய மூல காரியமாய் மாறி இருக்கிறது. நன்றை கவனிங்கள், எது என் சாரமோ அதுதான் என்னுடைய சரக்கு என்றும் சொல்லலாம். சப்ஸ்டன்ஸ். பாருங்க, இட்ஸ் colloquial term again about சரக்கு. அவங்க வாழ்க்கையில் என்ன சரக்கு இருக்குன்னு பாருங்க. அதுதாங்க அவங்க லைஃப்ல இருக்கிற சரக்கு என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம், அதுதான் அவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விஷயம் எதுவோ அதுதான் நாம். பாருங்கள், இன்று நாம் சொல்ல வருகிற இந்த விஷயத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அறிவை பெற்றுக்கொள்வது என்பது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி வருவது போல, இட்ஸ் நாட் அபவுட் மென்டல் நாலேஜ், இட்ஸ் அபவுட் யாராவது சொல்ல முடியுமா? தேவனுடைய அறிவு என்பது என்ன? நீங்களெல்லாம் நல்ல மக்கள், ஆனால் எனக்கு இது தாழ்மைப்பட உதவுகிறது. சொல்லுங்கள், தேவனுடைய அறிவு என்பது என்ன? முடிந்தது காரியம்.
சொல்லாமல் நான் பேசப் போவதில்லை. நான் நினைக்கிறேன் கடந்த வருடத்திலிருந்து இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். நாம் இதையே அறியாமல் எதை படிப்பது? நீங்கள் யதார்த்தமாய் பேசுங்களேன். ஏன் வெகு வெளிச்சமான வெளிப்பாடுள்ள வாக்கியங்களைத்தான் பேச வேண்டும் என்று காத்திருக்கிறீர்கள்? யதார்த்தமாய் பேசுவோமே. தேவனை அறிவது என்றால் என்ன? தேவனுடைய அறிவு என்றால் என்ன? அவரே சொன்னார், மகிமையாலும் காருண்யத்தினாலும் தம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. நீங்கள் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் இவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. வசனத்தை வசனமாய் படித்தால் இருக்கிற ஒரு வல்லமை எவ்வளோ பெரியது தெரியுமா? நானும் படித்து மேதாவி ஆனதனால் பேசவில்லை. நீங்கள் ருசித்து படித்து பெற்றுக்கொண்ட எந்த காரியமும் ஆவியில் தங்கும். அப்படி வசனம் வரும்பொழுது நீங்கள் மறக்க மாட்டீர்கள். சொல்லுங்கள், தேவனுடைய அறிவு என்பது என்ன? அவரை குறித்து அறிகிற காரியம். இன்னும் விளக்கம் சொல்லுங்கள். சுவாபத்தை குறித்து சரியாய் சொல்லுகிறீர்கள். வேறு தேவனுடைய அறிவு என்றால் என்ன? சொல்லுங்கள். அவரையே பின்பற்றுவது என்னுடைய அறிவினால் வந்த முயற்சி ஆகிறது. நான் கேட்பது அறிவின் விளக்கம். கீழ்ப்பதிவு என்னுடைய முயற்சி ஆகிறது. அது தேவனுடைய அறிவாகாதே. கீழ்ப்படிவது என்னுடைய முயற்சி இல்லை என்றால் அந்த அறிவுக்கு நான் காட்டும் என்னுடைய கிரியை. வித்தியாசம் புரிகிறதா? தமிழ் ரொம்ப உயர்வாக இல்லையே. சொல்லுங்கள். சத்தியத்தை அறிகிற அறிவு எத்தனை பேருக்கு புரிந்தது? பெரிய வெளிச்சம் வேண்டாம், சாதாரணமான கேள்வி. அந்த சகோதரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? நான் ஒப்பிட்டு பேசவில்லை. அநேக முறை நான் சொல்வதை கவனிங்கள். படித்தவர்களுக்கு வராத காரியம், படித்து புரிந்து கொள்ளாமல் வருகிற காரியம் எப்படி வந்தது தெரியுமா? ஆவியினால் வந்த போதனை. நீங்கள் எல்லாருமே ஆவியிலே போதிக்கப்படுகிற பிள்ளைகள், ஆவியிலே பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள். நீங்கள் படித்து அறிய முடியாத விஷயங்களை கூட தேவன் ஆவியில் உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்படித்தான் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இயேசுவின் நாமத்தில் நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். உங்களை திட்டவே மாட்டேன், ஏனென்றால் நீங்கள் நல்லவர்கள். ஆமென். ஆண்டவருக்குள் தான் நான் உங்களை பார்க்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள், நீதிமான்கள். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். யாரும் ஆமென் சொல்லவில்லையே. நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். அப்படி என்றால் தேவன் உங்களுடைய தகப்பன், ஆவியின் பிதாவாக இருக்கிறார். அப்படி என்றால் அவர் உங்களுக்கு போதிப்பார். எத்தனை பேர் கடந்த வருடம் அந்த வார்த்தையை ஞாபகம் வைத்திருக்கிறீர்கள்? நான் தேவனாலே நடத்தப்படுகிறேன், ஆவியானவர் என்னை நடத்துகிறார். தேவனாலே பிறந்தவர்கள் தேவனாலே நடத்தப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. எப்படி தகப்பன் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற ஒரு தகுதியை பெற்றிருக்கிறார் என்பதை புரிய வைக்கிறார் தெரியுமா? பிள்ளையை வளர்த்து நடக்க பழக்குகிறார். அது தகப்பனுடைய ஸ்தானம். அப்படியே தேவனாலே பிறந்த நாம் தேவனாலே நடத்தப்படுகிறோம். ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். இப்பொழுது கவனிங்கள். தேவனுடைய அறிவு என்றாலே சத்தியத்தை அறியும் அறிவு. தேவனை எப்படி அறிந்து கொள்வது? சொல்லுங்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக தேவனை அறிந்திருந்தோமா? இல்லை. தேவனை பற்றிய அறிவு என்றால் தேவனுடைய உறவால் வருகிற அறிவு. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? தேவனை பற்றி கேள்விப்பட்டிருந்தோம். தேவனை குறித்து நாம் கேள்விப்பட்ட காரியங்கள் நம்மை தேவனோடு இணைத்த பொழுது மாத்திரமே சத்தியத்தினால் நடத்தப்பட்டோம். இல்லை என்றால் நாம் கேள்விப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே யதார்த்தமாக மாற முடியவில்லை. காரணம், சுவிசேஷம் வந்தது. இயேசு யார் என்று சொன்னார்களானால் எப்பொழுது இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்று வந்ததுதான் உறவு. உறவின் அடிப்படையில் வெளிப்படுவதுதான் சத்தியம். இயேசு சொன்னார், தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி. எத்தனை பேர் கேட்டீர்கள்? விசுவாசித்த உடனேயே தேவன் நிறுத்திவிடவில்லை, அது துவக்கம். உறவுக்கு ஒரு ஆரம்பம். அவர் சொன்னார், விசுவாசித்த யூதர்களை நோக்கி சொன்னார், நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. நன்றாய் என்னை கவனித்துக் கொண்டிருங்கள். The truth alone will not set the people free.
The knowledge of the truth alone can set the people free. எத்தனை பேர் கேட்டீர்கள்? சத்தியம் என்பது விடுதலை செய்யாது. நன்றாய் கவனிங்கள், சத்தியம் என்பது விடுதலை செய்யாது. உலகத்தில் சத்தியம் இருக்கிறது, வேதங்கள் இருக்கிறது, ஆனால் சத்தியத்தை அறிந்தால் மட்டுமே விடுதலை. ஆமென். இயேசு இதை செய்து காட்டினார். அதைத்தான் நான் உங்களுடைய சோதனையின் சில அந்த கட்டங்கள் வந்தபொழுது இயேசுடைய வாழ்க்கையில் எப்படி ஜெயித்தார் என்பதை நான் கடந்த வாரத்தில் சில காரியங்களை சுட்டி காட்டினேன். சத்தியம் இருப்பதினால் இயேசு ஜெயிக்கவில்லை, சத்தியத்தை அறிந்தபடினால் ஜெயித்தார். இன்று நாம் அறிய வேண்டும், தேவனுடைய அறிவு, the knowledge of God is not about a mental knowledge, it's about knowing God personally. கடந்த வாரம் சொன்ன இன்னொரு காரியம் இதிலிருந்தே உங்களுக்கு தெரிய வர வேண்டும். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? யாருக்காவது தெரிய வருகிறதா? இதை நான் சொன்ன பொழுது சிலர் எழுதினீர்கள். யோவான் 14 சொன்னேன். இந்த அடிப்படையிலாவது யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? சொல்லுங்களம்மா. உறவுக்குள்ளாக வைத்துக்கொள்ள. நன்றாய் கவனிங்கள், இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தில் படித்து காட்டி விடுகிறேன். ஜான் சாப்டர் 14. சில வார்த்தைகள் நான் அங்கும் இங்குமாக சொல்லும் பொழுது நீங்கள் மெயினான காரியத்தை எனக்கு நினைவுபடுத்த வேண்டும். யோவான் 14:21 வாசியுங்கள் யாராவது. வாசியம்மா. போதுமா? என்னை பாருங்கள், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னில் அன்பாய் இருக்கிறான். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். சடங்குக்கும் சத்தியத்திற்கும் என்ன வித்தியாசம் என்பதை நாம் அறிய வேண்டும். கற்பனைக்கும் கிருபைக்கும் என்ன வித்தியாசம் என்பதை அறிய வேண்டும். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். நான் இன்னும் இங்கே தான் இருக்கிறேன். எத்தனை பேர் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள்? சில நேரம் கிளைகளை விட்டு பகுதிகள் பிரியும், ஆனால் உங்களுக்கு தொடர்பு படுத்த தெரிய வேண்டும். மெயின் மெசேஜ் இங்கே தான் இருக்கு, ஆனால் நான் இதில் இன்னும் நின்று கொண்டு இருக்கிறேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தேவனை அறிவது என்றால் என்ன? சத்தியத்தை அறிவது. இயேசு சொன்னார், என்னை விசுவாசித்தால் மட்டும் போதாது, சத்தியத்தை அறிய வேண்டும், அப்பொழுதுதான் விடுதலை என்று சொன்னார். அநேக நேரம் நாம் நினைக்கிறோம் அந்த நபரை புரிந்து கொள்வது என்றால் என்ன அர்த்தம்? அந்த நாமத்தை அறிந்தால் போதும் என்று நினைக்கிறோம். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். நான் லாஜிக்கலாக சில நேரம் பேச விரும்புகிறேன். இப்பொழுது சொன்னதை திருப்பி சொல்லுகிறேன், கவனித்தீர்களோ இல்லை என்று தெரியாது. சிலரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நாம் நினைக்கிறோம் அந்த நபரின் நாமத்தை தெரிந்திருந்தால் போதும். அநேக நினைக்கிறார்கள் இயேசு என்று கூப்பிட்டால் போதும் எல்லாம் கிடைக்கும். உண்மையா தவறா? எந்த விதத்தில் தவறு? உண்மை என்று சொன்னால் எந்த விதத்தில் உண்மை? சொல்லுங்கள். வருவார், இல்லை என்றால் வரமாட்டா. நான் கேட்ட கேள்வி நீங்கள் எத்தனை பேர் புரிந்து கொள்ளுங்கள். சிலர் நினைக்கிறோம் அல்லது பலர் நினைக்கலாம், ஒருவரை அறிய வேண்டும் என்றால் அவர் நாமத்தை அறிந்தால் மட்டும் போதும். If you want to know somebody, you have to know their name. Then you come to know their personality. Or you will come to know that person. Is it true or not? பழக வேண்டும். சரியை சொன்னீர்கள் ஐயா. நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஏற்கனவே கேட்ட கேள்வி, நம்முடைய தேசத்தின் ஜனாதிபதியோ பிரதமரையோ உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் தெரியுமா? தெரியும். எந்த அளவில் தெரியும்? பெயரை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். ஜனாதிபதியாக தெரியும், பெயர் தெரியுமா? சரியாய் சொன்னீர்கள். பெயர் தெரியும், பெயர் தெரியும். இன்னார் என்று நம்முடைய ஜனாதிபதியை தெரியும், பிரதமரை தெரியும். ஆனால் உண்மையாக தெரியுமா? எது மட்டும் தெரியும்? பெயர் மட்டும் தெரியும். இன்று இயேசு அதனால் தான் தன்னை விசுவாசித்த, கவனிங்கள், தன்னை விசுவாசியாத யூதர்களை பார்த்து சொல்லவில்லை, விசுவாசித்த யூதர்களை பார்த்து தான் சொன்னார். அப்படி என்றால் அவருடைய நாமத்தை அவர்கள் விசுவாசித்தார்கள். இயேசு மேசியா என்று விசுவாசித்தார்கள். யூதர்களில் அப்படி சிலர் விசுவாசித்ததே அற்புதம். யூதர்களில் சிலர் அவரை நம்பினதே ஒரு அற்புதம். அவர் அந்த நிலைமையில் அவர்களை விட விரும்பவில்லை. உண்மையா என்னை விசுவாசிப்பீர்கள் என்றால் அடுத்த கட்டம் யோவான் 8 உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை 32 என்ன சொன்னா? சத்தியத்தையும் அறிவீர்கள். ஹல்லேலூயா. சத்தியம் உங்களை விடுதலையாக.
சகோதர சகோதரி கவனிங்கள், என்னை அறிய வேண்டும் என்றால் என் சத்தியத்தை அறிய வேண்டும் என்பதை இயேசு பேசின பேச்சு. அநேகர் இயேசுவை அறிந்திருக்கிறதை சொல்லுகிறார்கள். நாமத்தை அறிந்தால் போதும், நான் அவரை அறிந்திருக்கிறேன், இயேசுவை எனக்கு தெரியும். நன்றாய் கவனிங்கள், இயேசு யார் என்று எனக்கு நம்ம பிரதமரை அறிந்தது போலதான். ஆனால் பிரதமரின் மனைவியின் இடத்தில் கேளுங்கள், உங்களுக்கு பிரதமரை தெரியுமா? என்ன சொல்வார்கள்? எந்த அளவில் தெரியும்? பழகி தெரியும், உறவின் அடிப்படையில் தெரியும், உடன்படிக்கையில் தெரியும். ஏனென்றால் அது கணவன் மனைவியின் உறவு. நன்றாய் கவனிங்கள், சில விஷயங்கள் நாம் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் ஆண்டவர் எப்பொழுதுமே இயல்பில் வைத்து பேசுவார். நான் உங்களுக்கு சொன்னேன், செடி கொடி என்று பேசுகிறார், விதைக்கிறனுடைய ஓமையில் இருந்து பேசுகிறார். ஓமை என்றாலே ஆண்டவர் இயல்பான காரியங்களை வைத்து, அநித்தியமான விஷயங்களை வைத்து நித்தியமான விஷயங்களை பேசுகிறார் என்ற அர்த்தம். ஓமைப்படுத்தி ஒப்புமைப்படுத்தி ஒப்பிட்டு பேசின காரியங்கள் அதைத்தான் காட்டுகிறது தேவனுடைய அறிவு. இப்பொழுது சொல்லுங்கள், ஒரு நாமத்தை அறிந்தால் அவரை அறிந்ததற்கு சமமா? இல்லை. நாமத்தை அறிவது ஆரம்பம், ஆனால் சத்தியத்தை அறிவது அதனுடைய தொடர்ச்சி. அதனால்தான் தேவ பிள்ளையை வேத பாடக வகுப்பு மிக மிக முக்கியமாகிறது ஒரு தேவ பிள்ளைக்கு. காரணம், நாமத்தை அறிந்தேன் எல்லாம் தெரியும் என்று சொல்வார்கள் என்றால் உண்மையிலேயே இன்னும் தெரியாமல் இருக்கிறார்கள். எத்தனை கிறிஸ்தவர்கள் இயேசுவை தெரியும் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அவருடைய சத்தியத்தை இன்னும் அறியவில்லை. அது ஆமேன் அல்ல, நான் சொன்னேன் நோமே. அப்படி இருக்கக்கூடாதுங்க. அநேகர் அதனால் தான் மதத்திலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மதம் மனுஷனை ரட்சிக்காது. இயேசு தெளிவாய் சொன்னார், நாமங்கள். அன்றும் யெகோவாவை கூப்பிட்டார்கள். எத்தனை நாமங்கள் யெகோவா தேவனுக்கு உண்டு. பாடல் பாடுகிறோம் அல்லவா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் உண்டு. ஆனால் இயேசு என்ற நாமம் வெளிப்பட்ட பொழுதுதான் யெகோவாவின் கிருபையும் வெளிப்பட்டது. ஏன் தெரியுமா? கிருபை சத்தியத்தோடு வந்தது ஒரே ஒரு நபரின் மூலமாக, இயேசுவின் மூலமாக. நீங்கள் கிருபை பெற்றவர்கள் என்றால் சத்தியத்தை அறியவே அறிவீர்கள். சத்தியமே உங்களை விடுதலை ஆக்கும் என்றால் என்ன அர்த்தம்? கிருபை ஒரு மனுஷனை விடுதலை செய்யும். Oh, I tell you something very important here. Law keeps you in bondage, but grace delivers you. Hallelujah. அநேகர் நினைக்கிறார்கள் கிருபை என்ன செய்யும்? கிருபை விடுதலை செய்யும். ஏனென்றால் கிருபை வெளிப்பட்டது ஒரு நபரின் மூலமாக. கிருபை வெளிப்பட்டது ஒரு கட்டளையாக அல்ல. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? கிருபை கர்த்தராகவே வந்தது. கட்டளை ஒரு காலத்தில் வந்தது, கற்பனை வந்தது, ஆனால் கட்டுப்பாட்டை கொடுத்ததை தவிர கட்டுகளை உடைக்க முடியவில்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? ஆனால் கிருபை வெளிப்பட்டது, கர்த்தரால் வந்தது. அதனால் என்ன நடந்தது? விடுதலை வந்தது. தேவ பிள்ளைகளை, நீங்கள் கட்டளையும் கிருபையும், அதாவது கற்பனையும் கிருபையும் ஒப்பிட்டு அறிய வேண்டும். Law keeps you in bondage, but grace delivers you from bondage. Hallelujah. அதனால தான் பாருங்கள், தேவனுடைய அறிவு. நான் கேட்கிறேன், பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் தேவனை மக்கள் அறியவில்லை? சொல்லுங்கள், அது என்ன அறிவு? நாமத்தை வைத்து நான் கேட்கவில்லை, அறிவை வைத்து சொல்லுங்கள். ஏனென்றால் நாமத்தை மாத்திரம் அறிவது அறிவல்ல என்றும் பார்த்தோமே அல்லவா? நாமத்தை மாத்திரம் அறிவது அறிவல்ல. கற்பனைகளை அறிந்திருந்தார்கள். என்னை பார்த்து கொண்டிருங்கள். நம்ம மிக முக்கியமான கட்டங்களுக்குள் போய் கொண்டிருப்பதனால் சில கேள்விகளை நான் கேட்டு உங்களை சிந்திக்க வைப்பதற்கு காரணம், பதித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நான் கேட்கிறேன், பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய அறிவு இருந்ததே, என்ன வித்தியாசம் இன்று? சொல்லுங்கள். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய அறிவு இல்லை ஜனங்களுக்கு. அவரை பரிசுத்தர் என்று தெரியுமா தெரியாதா? லேவியராகமே சொல்லுகிறது, நானே உன் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று சொன்னார். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும். நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆனால் ஜனங்கள் உள்ளான நிலைமையில் பரிசுத்தமாக்கப்பட முடியாமல் இருந்தார்கள். காரணம், கர்த்தரின் பிரச்சனை இல்லை, மனுஷனின் பிரச்சனை. கட்டளையின் பிரச்சனை அல்ல, மனுஷனுடைய சுபாவத்தின் பிரச்சனை. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? நான் தீவிரமாக பிரதான ஆசாரியத்துவத்தின் முக்கியத்துவத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள் படிக்கும்படியாக நடத்துவேன். நீங்கள் இதிலேயே தடுமாறுவீர்கள் என்றால் இனி தடுமாறுவது நிச்சயம். படித்துக்கொள்ள விரும்புகிறவர்கள், ஆவியில் புரிந்து கொண்டவர்கள் முன்னேறுகிறீர்கள், எனக்கு அதுவும் தெரியும்.
ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் புதிதாய் பார்ப்பது போல இங்கே வருவீர்கள் என்றால் நாம் தேராமல் இருந்து போய்விடுவோம். அதனால் தான் உங்களிடத்தில் ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறேன், முயற்சித்து ஆவியில் பதித்து கொள்ளுங்கள். ஆவியில் பெற்ற காரியங்கள் மறக்காது. வீட்டிலே சென்று எழுதி வையுங்கள். மறுவாரம் புதன்கிழமை வருவதற்கு முன்பாக படித்து கொண்டு வாருங்கள். எதை படித்தோம், எதை புரிந்து கொண்டோம், எது கேள்வியாக வந்தது, எது தீர்வாக கொடுக்கப்பட்டது என்பதை வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சி செய்யுங்கள். நான் சொல்வதினால் நம்ப வேண்டாம். எத்தனை பேர் கேட்டீர்கள்? எழுதி இருக்கிறதா என்று பாருங்கள். எழுதி இருக்கிறதா என்று பாருங்கள். நீங்கள் பார்த்தால்தான் நீங்கள் தேறுகிறீர்கள். கொடியின் இணைப்பு என்பது தனிப்பட்ட அனுபவம். ஆமென். நீங்கள் என்னை இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படி என்றால் அவரோடு இணைந்திருக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ தேவனுடைய அறிவு ஓல்ட் டெஸ்டமென்ட் டைம்ல இருந்ததே. இன்று தேவனுடைய அறிவு என்ன செய்யும்? முதலாவது கேள்வி அதுதான். அன்றும் தேவனுடைய அறிவு இருந்ததே. தேவன் யார் என்று சொன்னாரே. என்னை ஒரு சொரூபமாக வணங்கக்கூடாது என்று சொன்னாரே. தேவனுடைய அறிவு இருந்ததே. நான் ஆவியாக இருக்கிறேன் என்று சொன்னாரே. நான் மனுஷனை என்னுடைய சாயலில் சிருஷ்டித்திருக்கிறேன் என்று சொன்னாரே. என்னை துதித்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது உங்கள் மத்தியில் நான் இறங்குகிறேன் என்றும் சொன்னாரே. என்னுடைய வாசஸ்தலம் உங்கள் மத்தியில் இருக்கிறது என்று மத்தியில் என்றாலே இட்ஸ் அபவுட் த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், preeminent place in someone's life. நடு மத்தியில் இருக்க, அதான் பாருங்கள் அதே வார்த்தை வருகிறது. பட் நடுவில் மத்தியில் இருப்பது என்றால் எல்லாருடைய கவனமும் எல்லாருடைய ஆராதனையும் எல்லாருடைய முதன்மையும் அவரே என்பதற்கு அடையாளமாக அவருடைய அறிவு இருந்ததே. இந்த அறிவிற்கும் அந்த அறிவிற்கும் என்ன வித்தியாசம்? எஸ் எஸ் ஓகே. ஸோ வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் now? Okay. But what about the justice? What about the righteous part of God? ஒருவராக சொல்லுங்கம்மா. சரி, பலிகள் இல்லை, அவரே வந்தார். சரியா முடித்தீர்கள் ஒரு பகுதியை. இந்த பக்கம் வரும் என்னம்மா? ஒன் பை ஒன் யூ டெல் மீ ஃபர்ஸ்ட். சொல்லு. முன்பு சரி, நான் கேட்கிறேன், வித்தியாசங்களை கொடுக்கிறீர்கள், ஆனால் தேவனுடைய அறிவின் அடிப்படையில் கொடுங்கள். நீங்கள் சரியாகத்தான் பேசுகிறீர்கள். நான் கேட்கிறது அறிவில் வந்த வித்தியாசம். சரியா சொல்லுகிறீர்கள். பலி செலுத்தினாலும் திரும்பவும் தவறு செய்யக்கூடாது என்ற அறிவு இருந்தது, ஆனால் செய்து முடித்தார்கள். பர்சனல் ரிலேஷன்ஷிப் பவர்ஃபுல். நன்றாய் கவனிங்கள். அது முக்கிய குறிப்பு, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உறவை பற்றி தான் அவரும் பேசி முடித்திருக்கிறார். நல்ல ஒரு பாதுகாப்பான பதில். அதாவது அறிவின் அடிப்படையில் பேசுங்கள். தேவனுடைய அறிவு எப்படி ஒரு மனுஷனை கட்டுப்பாட்டிற்குள் அல்லது கட்டுக்குள் வைக்கும் என்று வந்தது. நியூ டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாட்டிலே பயம் இருந்தது. பயத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு அறிவு இருந்தது. வேறே தகப்பன் மகன், இது எதை குறிக்கிறது என்று சொல்ல முடியுமா? தகப்பன் மகன் என்பது எதை குறிக்கிறது? சாரிம்மா சொல்லுங்கள். உறவு உறவு உறவு, அதுவும் உறவு. வேறேம்மா பழைய ஏற்பாட்டின் அறிவு என்ன? தேவனை பற்றிய அறிவு கிருபையின் அறிவு நம்மை தேவனோடு நெருங்கி சேர்க்கும்படியான தைரியத்தை எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ள முடியும்? எபிரேயரில் தாராளமாக வருகிற வார்த்தை. We can approach God with boldness and confidence to receive mercy and to find grace to help us in our time of need. எபிரேயர் 4:16 சொல்லி முடித்திருக்கிறேன். இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்ட தைரியம் கிருபாசன தண்டையில் நாம் என்ன செய்ய முடியும்? தைரியமாய் சேர முடியும், பயத்தோடு அல்ல. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். நான் கேட்கிற கேள்வி மிகவும் பிரதானமானது. அப்படி என்றால் தேவன் தன்னுடைய சுபாவத்தை இங்கே மாற்றி கொண்டு விட்டாரா? நீங்கள் சொன்னது போலவே முன்பு கோபமான தேவனாய் இருந்தார், இப்பொழுது கிருபையுள்ள தேவனாய். என் தமிழ் போய்விட்டது. கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? சொல்லுங்கள் சொல்லுங்கள், யோசித்து சொல்லுங்கள். முன்பு கோபமுள்ள தேவன், இன்று கிருபையுள்ள தேவனா?
என்ன வந்து நாமளே எல்லாத்தையும் செய்யணும், நாம தான் இதுக்கு கட்டுப்பாடா இருக்கணும் அப்படின்ற அந்த அறிவு இருந்துச்சு. கட்டளை கொடுத்துட்டாரு, நாம தான் இதை செய்யணும், இது செய்யக்கூடாது அந்த அறிவு இருந்துச்சு. ஆனா ஏசப்பா வந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு என்னை விசுவாசின்ற அந்த அறிவு நம்மளுக்கு விசுவாசிக்கும் போது நம்மளுக்கு. ஓகே, கட்டளைகளை குறித்த அறிவு பழைய ஏற்பாட்டில் இருந்தது. இப்பொழுதோ இயேசு அதை செய்து முடித்துவிட்டு என்னை விசுவாசி என்று சொல்லுகிற அறிவு வெளிப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? நியாயப்பிரமாணம் இல்லாமல் நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 3 வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் இல்லாமல் என்னை பாருங்கள், வல்லமையான வார்த்தை. அதனால தான் பைபிள் படிக்கணும். நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதனால் தான் சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் தெரியாதவர்கள் தான் நம்பிக்கொண்டிருக்கிற விதங்களில் வித்தியாசங்கள் வருது. நாமும் தெரியும் போது இயேசுனா எனக்கும் தெரியுங்க. எத்தனை பேர் தெருவில் போனால் சொல்கிறாங்க, இயேசுங்க நல்லவருங்க, எனக்கு தெரியுங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு நிறைய தடவை வயிற்று வலி வந்து போயிருக்கு. நன்றாய் கவனிங்க. உங்களுக்கு எனக்கும் சத்தியம் தெரியலன்னா நமக்கு அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. நம்ம சொல்லி கொண்டு இருப்போம், ஐயோ ஆண்டவர் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தது தெரியுமாங்கன்னு. கஷ்டத்தை எல்லாம் 1 மணி நேரம் சொல்லுவாங்க நம்ம விசுவாசி. சாட்சி சொல்கிறாங்களாம், கேட்குறீங்களா? சாட்சி தவறல்ல, ஆனால் சத்தியம் இல்லாமல் சாட்சியை மட்டும் பேசினால் ஒன்றும் நடக்காது. கடைசியில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க வாழ்க்கையில், அதான் இயேசு உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. எனக்கு இன்னும் அந்த கஷ்டம்லாம் வரலைங்க, வந்தால் பார்த்துக்கலான்னு சொன்னவங்க இருக்காங்க. எத்தனை பேர் கேட்டீர்கள்? சத்தியத்தை சொல்ல தெரியாமல் சாட்சி சொல்லிகிட்டு இருக்காங்க. சத்தியமான சாட்சி இதுவும். எல்லாருக்கும் சாட்சியில் வித்தியாசம் வரும், ஆனால் சத்தியத்தில் இல்லை தெரியுமா? ஒவ்வொருவருக்கு அனுபவங்கள் வித்தியாசம், ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு ஆண்டவர் தான். அப்படி என்றால் சத்தியம் மாறாது. எந்த சூழ்நிலையிலும் ஒரு வார்த்தையை நீங்கள் பைபிளிலிருந்து எடுத்து பேச தெரியும்னா ஒரு மனுஷனுடைய இருதயத்தை அசைக்காமல் போகாது. அதனால்தான் நீங்கள் வேதபாட வகுப்பில் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் மூளை அறிவுக்காக கொடுக்கப்படவில்லை. அது இருதயத்தின் அறிவாக மாறும் பொழுது நீங்கள் பேசுகிற விதம் மாறும், பழகுகிற விதம் மாறும், நீங்கள் கர்த்தருக்காக நிற்கிற விதம் மாறும். ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். தேவனுடைய அறிவு. தேவன் கோபம் உள்ளவராய் இருப்பதாகவும் பழைய ஏற்பாட்டில் இந்த காலகட்டங்களில் கிருபை உள்ளவராக இருப்பதாகவும் நாம் நினைக்கிறோமே. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். தேவனுடைய குணம் என்று வரும் பொழுது அவர் கோபம் உள்ளவராய் இருந்ததற்கு காரணம் பாவம். அநீதியை பார்க்க தேவனால் முடியாது. ஆபகுக்கிலே அவரை பற்றி சொல்லியிருக்கிற ஒரு சுபாவம், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. God cannot see evil because basically he is holy. Evil is not in God. தீமையை பார்க்க முடியாதவர் எப்படி தீமை நிறைந்த ஒரு மனுஷனை பார்க்க முடியும்? நாம் சித்தரிக்கிற இந்த தேவனுடைய சுபாவம் என்பது ஆண்டவருடைய நீதியை காட்டுகிறது. நீதி ஏன் கோபத்தை வெளிப்படுத்தினது என்றால் மனுஷனுடைய பாவம். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? தேவன் கோபம் உள்ளவர் அல்ல, தேவன் கிருபை உள்ளவர். ஆனால் தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டது காரணம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ரோமர் 3 மனுஷன் பாவியாய் இருக்கிறபடினாலே தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டதா? தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டது காரணம் மனுஷனுடைய பாவம். தேவன் கோபம் உள்ளவர் அல்ல. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? தேவனுடைய நீதி கோபத்தை வெளிப்படுத்தும். காரணம் நீதி அநீதியை சந்திக்க முடியாது. நீதி அநீதியை ஏற்றுக்கொள்ள புரிகிறதா? உங்களுக்கு புரியவில்லை என்றால் கரத்தை நீங்கள் உயர்த்தி காட்டலாம், ஏனென்றால் உங்களுக்கு அந்த சுதந்திரம் உண்டு. அதனால் தான் தேவன் மனிதனை சந்திக்க ஒரு வழியை பிரமாணத்தின் மூலமாக ஏற்படுத்தினாலும் பலிகளின் மூலமாக ஏற்படுத்தினாலும் பரிசுத்தம் மனுஷனை செய்ய முடியாமல் போனதற்கு காரணம் மனுஷனுடைய சுய தன்மை, சுபாவமே பாவத்தின் தன்மை. அதனால் தேவன் செய்த ஒரு வழி என்ன தெரியுமா? இன்று புதிய ஏற்பாட்டிலே தேவனே மனுஷனாக வந்தார். For what the law was powerless to do, God did by sending his own son in the likeness of sinful men to be a sin offering. And so he condemned sin in sinful man. எத்தனை பேர் கேட்டீங்க இந்த சத்தியத்தை? ரோமர் 8 நான் 4வது வசனத்தை பேசியிருக்கிறேன். ஆண்டவர் பிரமாணம் செய்ய முடியாததை தானே செய்யும்படிக்கு தன்னுடைய சொந்த குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நன்றாய் கவனிங்க. ஆக்கினை
வெளிப்பட்டது. ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தா. யாரை தெரியுமா? தன்னுடைய சொந்த குமாரனை. அவருடைய மாம்சத்திலே ஆக்கினை வெளிப்பட்டது. ஏன் தெரியுமா? நாம் செய்த பாவங்களுக்கா. நீங்கள் சொல்லக்கூடாது இலவசமாக வந்தது என்றாலும் கிரயத்திற்கு வந்தது. யாருடைய கிரயம் தெரியுமா? குமாரனின் கிரயம். ஆனால் எனக்கு இலவசம். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? அவருடைய மாம்சத்தில் ஆக்கினை சொரியப்பட்டது. காரணம், தேவனுடைய கோபாக்கினை அவர் மேல் வந்தது நம்முடைய பாவங்களுக்காக. காரணம், என் பாவத்திற்காக அவர் பாவ மாம்சத்தின் சாயலாக எனக்காக வந்தார். ஆனால் பாவம் இல்லாதவர். தேவ பிள்ளை, இன்னைக்கு இந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு தெரியுமா? நன்றாய் கவனிங்கள். கர்த்தருடைய கிருபை என்று வெளிப்பட்டதற்கு காரணம், ஆண்டவர் எனக்காக கோபாக்கினையை சுமந்து கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் நன்றாய் கவனிங்கள். இந்த குணம் என்பது வெறும் சரீர சுகம் மாத்திரமல்ல, ஆவி, ஆத்தும, சிந்தனை, உணர்வு எல்லாவற்றிலுமே வந்த சுகம். ஏனென்றால் நமக்கு சமாதானம் என்றால் வெறும் சரீர சுகம் நன்றாக இருந்தால் மாத்திரம் சமாதானம் வருவதில்லை. இருதயம் சுகமாக வேண்டும், உணர்வுகள் சுகமாக வேண்டும், ஒரு மனுஷனுடைய சிந்தனை சுகமாக வேண்டும். தேவ பிள்ளையே, இன்று ஆண்டவருடைய ஆக்கினை தேவனுடைய குமாரன் மேல் வந்தபடினாலே இன்று தேவன் என்ன செய்தார்? ஆண்டவர் இயேசுவின் மூலமாக கிருபையை கட்டவிழ்த்திருக்கிறார். என்ன கிருபை? ஒரு நியாய பிரமாணத்தின் நீதியின் நிறைவேறுதலே குமாரனாக இருக்கிறார். அப்படின்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நியாய பிரமாணத்தை முழுசாக செஞ்ச ஒரு ஆள் எப்படி நீதிமானாக கருதப்படுவாரோ அப்படி இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் கருதப்படுகிறார்கள். எத்தனை பேர் சத்தியத்தை புரிந்து கொண்டீங்க? காரணம், எனக்காக ஒருவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. எனக்காக ஒருவர் அப்படின்ற என்ன அர்த்தம்? எல்லாவற்றிலும் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு குமாரன் ஆக்கினை எனக்காக சுமந்தபடியினாலே அவருடைய கீழ்ப்படிதல் என்னுடைய பலனாக மாறி இருக்கிறது. அவ்வளோதான். அவருடைய கீழ்ப்படிதல் என்னுடைய பலனாக மாறி இருக்கிறது. நான் விசுவாசித்தால் போதும். என்னுடைய அறிவு இன்று வித்தியாசமானது. நன்றாய் கவனிங்கள். ஏதோ செய்யாதே என்ற கட்டளையின் அறிவு அல்ல. நீங்கள் எல்லாரும் சொன்னது போல இது உறவின் அறிவு. நான் அவரை அறியும் பொழுது என்னை அறிகிறேன். நான் யார் என்பதை அறிகிறேன். இயேசுவை அறிவது என்றாலே it's about knowing a person, not about knowing some laws, do's and don'ts. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? கட்டளையே இன்று மாம்சமாய் வந்தது. அப்படின்றால் when you know Jesus, you know liberty, you know your freedom, you know who you are. அதுதான் இன்று தேவனை அறிகிற. இப்போ 2 பேதுரு 1வது அதிகாரத்திற்கு வாருங்கள் பார்ப்போம். இப்பொழுது பாருங்கள் அந்த வசனம் என்ன. இன்று யோவான் 14 எத்தனை பேர் வாசித்தீர்கள் அந்த வசனத்தை? 21 வாசிங்கள் பார்ப்போம். இன்னொரு விஷயம் நான் அதை முடித்து விடுகிறேன். John chapter 14:21. வாசிங்க, எழுந்து நின்று வாசிங்கள் யாராவது. நன்றிம்மா. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, இதிலிருந்து தானே நான் ஆரம்பித்தேன். இப்பொழுது சொல்லுங்கள், ஆண்டுடைய கற்பனைகளை எப்படி பெற்றுக்கொள்வேன்? அந்த காலத்திலும் கற்பனைகளை கொடுத்தாரே பிதா. எத்தனை பேர் பார்க்குறீர்கள்? யூ ஆர் கோயிங் டு டாக் டு நைட். சும்மா படிச்சுட்டு ஆமாம் எழுதியிருக்கிறதே என்றே போய் கொண்டு இருக்கிறோம். நாம் அறிய வேண்டிய விஷயங்கள் உண்டு. நான் கேட்கிறேன், அன்றும் கற்பனைகளை பெற்றார்கள் அல்லவா? மோசையின் மூலமாக பெற்றார்கள். இன்று மோசையின் மூலமாக அல்ல. எத்தனை பேர் புரிந்து கொள்ள வித்தியாசத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன்? எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? அன்று 10 கற்பனைகள் யார் மூலமாய் கொடுக்கப்பட்டது? இன்று யார் மூலமாய் கற்பனைகள் வந்திருக்கிறது? எப்படி தெரியும்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் ரட்சிக்கப்பட்டோமா? ஸ்தோத்திரம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். சரி, நான் ஒன்றை கேட்கிறேன். உங்கள் பாஷையில் தான் படிச்சுட்டு பேசுங்களேன். அது கன்னடவாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், நான் புரிந்து கொள்வேன். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் சரியாக தான் சத்தியம் பேசுகிறீங்களா? நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இன்னொரு வசனம் உண்டு, யோவான் 1:16. அடிக்கடி நாம் பைபிள் ஸ்டடியில் பேசின வசனம் ஆயிற்றே. அவருடைய என்ன சொன்னீர்கள்? அதைத்தான் நான் ஆரம்பித்தேனே. இப்பொழுதாவது சரியாவது தொடருங்கள். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம், இதை கடந்த வருஷம் எத்தனை பேர் கேட்டீர்கள்? நாம் எல்லாரும்
அதை விட்டு விடுங்கள். நாம் எல்லாரும் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொன்னீர்களே, ஞாபகம் வருகிறதா? பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் நன்றாய் சொல்லுகிறீர்கள் ஐயா. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்கள், நாம் எல்லாரும். சத்தமாக சொல்லுங்கள், நாம் எல்லாரும். அப்படி என்றால் ஒருவர் கூட தப்பவில்லை என்று அர்த்தம். எதற்கு? ஆக்கினைக்கு அல்ல, கிருபைக்கு. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். நாம் இப்போ பிறந்த பிள்ளை இயேசுக்குள்ளே இருக்கலாம், 10 வருஷம் இருந்து முடிந்தவர்கள் இருக்கலாம், 15 வருடம் ஆனவர்கள் இருக்கலாம், ஆனால் கிருபை பெறுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவருடைய பரிபூர்ணத்தினார். ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். இயேசுவின் இடத்தில் வருகிறவர்கள் அவருடைய பரிபூர்ணத்தின் இடத்தில் வருகிறார்கள். ஆமென். இயேசுகிட்ட போனாலே கம்ப்ளீட்டாக இருக்கிற ஒருவர்கிட்ட போகிறோம். ஹல்லேலூயா. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். இந்த வேர்டெல்லாம் சொல்லும்பொழுது பயங்கரமான சத்தியங்கள் இருக்குது. இயேசுகிட்ட போனால் கம்ப்ளீட்டாக இருக்கிற ஒருவரிடத்தில் போகிறோம். ஆனால் இவர்கிட்ட போனால் மோசே என்னை விட கம்ப்ளீட் தான். கண்டிப்பாக தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தவர். பாவம் மோசையை விடுங்கள். மோசே கொண்டு வந்த கற்பனைகளை பாருங்கள். பார்த்தீர்களா? 2 பலகை. மோசே கிட்ட போனால் எங்கே போகிறோம் தெரியுமா? பார்த்தீர்களா? படத்தை பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா என் பேச்சிலேருந்து தான் நீங்கள் படத்தை புரிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? நாம மாத்திரம் போதாது. ஸ்தோத்திரம். நாம மாத்திரம் போதாது. போச்சு, நீங்கள் சொல்லாமல் தொடர போகுது. நாம மாத்திரம் அப்படின்றால் அதையே மறந்து விட்டீர்களே. இயேசுவின் நாமம் மாத்திரம். யோவான் 8:32. எதற்காக இவ்வளவு நேரம் சொன்னேன்? நாம மாத்திரம். நாமத்தை பற்றிய அறிவு என்றால் என்ன அர்த்தம்? சத்தியத்தை அறிய. அதுதான் கேட்டேன் கேள்வி, வேறு ஒன்றும் கேட்கவில்லை. பயந்து போகாதிருங்கள். பார்த்தீர்களா என்னை? நான் இப்படித்தான் கேட்பேன், வேறு வழி இல்லை. உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி. புரிந்து கொண்டீர்களா? பாருங்கள், திடீரென்று ஏன் கேட்கிறேன்? புரிந்ததைத்தானே கேட்கிறேன். நாம மாத்திரம். இயேசு என்றால் மாத்திரம். இயேசுவை பற்றி அறிய வேண்டுமென்றால் சத்தியத்தை, அதுவே தேவனை அறியும் அறிவு. சரியாய் சொன்னீர்கள். இப்பொழுது கவனிங்கள். இயேசுவின் இடத்தில் வந்தால் எதின் இடத்தில் செல்லுகிறீர்கள்? பரிபூர்ணமாக இருக்கிறவரிடத்தில். மோசையின் இடத்தில் சென்றால் எதினிடத்தில் செல்லுகிறீர்கள்? நன்றாய் சொல்லுங்கள். கட்டளையை வைத்திருக்கிறவர் மோசே. ஏனென்றால் அவரிடத்தில் 2 பலகைகள் உண்டு, 10 கட்டளைகள். மோசையின் இடத்தில் போனாலே கட்டளையின் இடத்தில் போகிறோம். அவர் கிட்டே போனவர்களை பற்றி நான் படித்து கொண்டிருந்தேன் யாத்ராகமத்திலே. முகம் பிரகாசிக்கிறது. யாத்ராகமம் 34. நன்றாய் கவனிங்கள். மோசை பார்க்கும்போது முகம் பிரகாசித்தது. காரணம், அவர் தேவனோடு பேசிவிட்டு வந்திருந்தார். 40 நாட்கள் உபவாசம். நன்றாய் கவனிங்கள். தண்ணீரும் குடிக்கவில்லை, அப்பம் புசிக்கவில்லை. இயேசுவை போலவே, இயேசுவை. ஆனால் இப்பொழுது அவரிடத்தில் நெருங்கி வந்தவர்கள் பயந்தார்கள். என்னை பார்த்து கொண்டீர்கள். அவரிடத்தில் நெருங்கினவர்கள் 40 நாள் உபவாசம் முடித்து கீழே வந்த இயேசுவின் இடத்தில் நெருங்கினவர்கள் பயப்படவில்லை. இவரும் வல்லமையில் நிறைந்தவராய்த்தான் கடந்து போனார் என்று நீங்கள் லூக்கா 4 படித்து முடித்தாலும் தெரியும், மத்தேயு 4 தெரியும். அதற்கு பிறகு ஆவியிலே பலம் கொண்டவராய் அவர் என்ன செய்தார்? ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவருடைய கீர்த்தி எங்கும் பரவிற்று. ஏன் கீர்த்தி பரவிற்று தெரியுமா? சொல்லுங்கள். கீர்த்தி பரவிற்று என்றால் என்ன அர்த்தம்? புகழ். ஏன் பரவிற்று? முகம் பிரகாசித்ததினாலா? சொல்லுங்கள். வித்தியாசத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அறிய போகிறோம். நான் சொல்வதை நன்றாய் கவனிங்க. சிம்பிள் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த பைபிள். ஆண்டோடைய கீர்த்தி ஏன் பரவிற்று? சரியாய் சொன்னீங்கம்மா. விடுதலை பண்ணினா? He forgave sins. Praise God. Any other answer? I think at least in 2 occasions he did that about the paralytic, right? Your sins are forgiven. Obvious statements. Any other thing? மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியுமா இயேசுவை பற்றி? 2 நிமிஷம் வேகமாய் சொல்லுங்கள், நான் கடந்து போய் விடுவேன். அவ்வளவுதானே? அற்புதங்களை செய்தார், வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினார், பாவிகளை நேசித்தார். சரியாய் சொன்னீர் ஐயா. ஆயக்காரரை நேசித்தார், வேசிகளை மன்னித்தார், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார், பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார். அவருடைய கீர்த்தி எங்கும். நன்றாய் கவனி. கிருபை என்ன செய்யும்? கற்பனை என்ன செய்யும்? அதைத்தான் பார்க்கிறோம். கற்பனை என்ன செய்தது? கிட்டே போன உடனே மோசேயின் முகம் பிரகாசித்தபடினால் பயந்தார்கள்.
ஏன் பயந்தார்கள்? தேவனோடு உறவு வைத்த ஒருவர் இறங்கி வந்தவுடனே பாவிகளாய் நின்ற கூட்டத்திற்கு நெருங்க ஒரு மனிதனிடத்திலேயே பயம் வந்தது. காரணம், அவர் தேவனை தரிசித்து விட்டு கற்பனைகளோடு நின்று கொண்டிருந்தார். அதற்கே பயம் வந்தது. காரணம் என்ன தெரியுமா? ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத இடைவெளி. மோசே நெருங்க முடிந்தது, மற்றவர்களால் நெருங்க முடியவில்லை. காரணம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தாராம். ஆனால் மற்றவர்கள் அப்படி இல்லை. மோசேயை நெருங்கி வா என்று சொன்னார், மற்றவர்கள் நெருங்க கூடாது என்று சொன்னார். எத்தனை பேர் கேட்டீர்கள்? கர்த்தர் பாரபட்சம் உள்ளவரோ? கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்பட முடியவும் இல்லை, கற்பனைகளை எல்லாரும் பின்பற்றவும் முடியவில்லை. கவனம், ஆண்டவர் மோசேயை நெருங்கி வா என்று சொல்லி கற்பனைகளை கொடுத்த பிறகு ஜனங்கள் நெருங்க முடியவில்லை. காரணம், ஒரு வெளிச்சம் முகத்தில் இருந்ததையே அவர்களால் ஏற்றுக்கொள்ள பயமாய் இருந்தது. ஒரு வெளிச்சம் வந்தாலே பயம். கவனத்தில் வையுங்கள், ஒரு இருளில் ஜீவிக்கிற ஆத்துமா வெளிச்சத்தை காண பயப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த வெளிச்சத்திற்கு போக தகுதி இல்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? அந்த வெளிச்சம் எனக்குரியது இல்லை. காரணம், நான் அந்தகாரத்தில் வாழ்ந்து அந்தகாரத்துக்குரிய சுபாவத்தில் இருக்கிறபடினாலே வெளிச்சத்தின் மக்களை சந்திக்க நான் பயப்படுகிறேன். நீங்க நன்றாய் அறியணும், பாவத்தில் இருக்கிற ஒரு ஆத்மா பரிசுத்தவான நெருங்க மாட்டாங்க. அதனால தான் ஐக்கியம் பிடிக்காது, சபைக்கு வர பிடிக்காது, வேத பாடக வகுப்பு பிடிக்காது. They will only follow the tradition or religion. They cannot have relationship with the Lord because they have the guilty conscience. They are not able to forgive themselves. போராட்டம் மனசுல. அதனால தான் நெருங்கி வர பயப்பட. இயேசுவை சொன்ன ஒரு மனுஷன் இருளை விரும்புவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒளியை தெரியாமல் இருப்பதினால் அல்ல, ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொன்னார். It's about a taste. I told you. எதில் விருப்பம் இருக்கோ அதுதான் வேறாய் மாறுகிறது. எது டேஸ்டோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஆழமாய் மாறுகிறது. நான் உங்களுக்கு இதை சொல்ல வந்தேன், ஆனால் இன்று இந்த சப்ஜெக்டை நான் இன்னும் முடிக்கவில்லை. கவனிங்கள், ஒரு மனுஷனிடத்தில் சென்ற பொழுது கற்பனையினிடத்தில் சென்றார்கள், ஆனால் இயேசுவினிடத்தில் செல்லும் பொழுது கிருபையினிடத்தில் செல்லுகிறார்கள். அப்படின்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கற்பனை அல்லாமல் கிருபை இல்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? கற்பனை இல்லாமல், ஆனால் கற்பனையை நான் செய்ய முடியாது என்பதினாலே செய்தவர் ஒருவர் எனக்காக இருக்கிறார். அதனால் நான் அவரிடத்தில் போகும்பொழுது கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறேன். காரணம், இது அவருடைய பரிபூரணம். அவருடைய பரிபூரணம் என்றால் என்ன அர்த்தம்? He is so complete in obedience. He is so complete in holiness. He is so complete in surrender. He is so complete in everything. இத்தனை புரிந்து கொண்டீர்கள்? அப்போ அவர் பரிபூர்ணமாக இருக்கும்பொழுது ஆண்டவர் யாரை வைத்து எனக்கு கிருபை கொடுக்கிறார்? இயேசுவை வைத்து எனக்கு. ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? இயேசுவை வைத்து எனக்கு கிருபை, இயேசுவை வைத்து எனக்கு சுகம், இயேசுவை வைத்து எனக்கு ரட்சிப்பு, இயேசுவை வைத்து எனக்கு விடுதலை. அதனால் 100க்கு அதிபதியும் சுகத்தை வாங்கி கொள்ள முடியும், கொர்நேலியும் வாங்கி கொள்ள முடியும். வேற யார்? ஆயக்காரர்களும் வாங்கி கொள்ள முடியும், வேசிகளும் வாங்கி கொள்ள முடியும், பரிசேயர்களும் வாங்கி கொள்ள முடியும். இயேசுவை விசுவாசிப்பது ஒன்றே தகுதி. இப்பொழுது கவனிங்கள், இயேசுவினிடத்தில் வரும்பொழுது எனக்கு கிருபையை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் மோசேயினிடத்தில் சென்ற பொழுது கற்பனையைத்தான் சந்தித்தேன். செய் பிழைப்பாய், செய்யாவிட்டால் மரணம். கவனிங்கள். ஆனால் இன்று ஒருவர், நீ செய்ய முடியாததை நான் செய்கிறேன், நீ மறிக்க வேண்டிய இடத்தில் நான் மறிக்கிறேன், நீ பிழைத்துக்கோ, என்னை விசுவாசித்தால் போதும். ஹல்லேலூயா. இதுதாங்க கற்பனைக்கும் கிருபைக்கு இருக்கிற வித்தியாசம். பிரமாணத்திற்கும் வேற என்ன சொல்லுவீங்க? கிருபைக்கு இருக்கிற வித்தியாசம். இப்பொழுது இந்த அறிவுக்கு இருந்த வித்தியாசம் ஓரளவுக்கு புரிந்ததா? இன்று நான் தேவனை அறியும் பொழுது அன்று போல கற்பனைகளை பெற்றுக்கொள்ளுகிறேனா? அதுதான் இப்பொழுது வருகிற கேள்வி. யோவான் 14:21. எத்தனை பேர் இப்பொழுது இணைந்து கொள்ளுகிறீர்கள்? சொல்லுங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, முதல்ல பெற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? முதல்ல பெற்றுக்கொண்டு தானே கை கொள்ளணும். ஹல்லேலூயா. என்னை பார்த்தீர்கள்? எத்தனை பேர் பார்த்தீர்கள்? என்னை பார்த்து கொண்டே இருங்கள். சில விஷயங்கள் முக்கியமான ஆழங்களுக்குள் போகும்பொழுது நீங்கள் தூங்கி கொண்டு இருந்தால் தூங்குங்கள், முழித்து கொண்டிருந்தாலும் முழித்து கொண்டிருங்கள், ஆனால் தெளிவடையுங்கள் என்று இயேசு நாமத்தை சொல்லார். எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீர்கள்? ஹல்லேலூயா. தெளிவென்பது ஆவியில் வருவது. ஆமென். நிறைய பேர் கண்ணு திறந்திருக்கு, ஆனால் ஆவி திறந்திருக்கணும், மனக்கண்கள் திறந்திருக்கணும். எத்தனை பேர்? நிறைய பேர் நல்லா பார்க்குறீங்க. கேள்வி கேட்டாலும் இப்படியே தான் பார்க்குறீங்க, பதில் சொன்னாலும் சில பேர் இப்படியே தான். நீங்கள் இங்கே நின்றாதான் தெரியும் என் நிலைமை என்னன்னு. எதை செய்தாலும் அப்படியே பார்க்குறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. உண்மையா மனக்கண்கள் திறந்திருக்க கடவுது. ஹல்லேலூயா. கண்கள் மாத்திரமல்ல, மனக்கண்கள்.
பிரகாசம் அடையணும். இப்பொழுது கவனிங்கள், கற்பனைகளை பெற்றுக்கொண்டு இதே மாதிரி தானே அங்கேயும் பெற்றுக்கொள்ள வைத்தீர். எத்தனை பேர் இங்கே போயிட்டீங்க? இங்கே போயிருக்கிறீங்களா? சிலர் இந்த வார்த்தையை படிக்கும்போது அங்கே போயினீர்களா? கற்பனைகளே மோசே வந்த உடனே போட்டார் ஒரு போடு. என் முகத்தில் இருக்கிற அழகை பார்த்தாலாம் போதும், முதல்ல நான் கொடுக்குறத பாரியா. எத்தனை பேர் கேட்டீங்க? ஐயோ முகம்லாம் பிரகாசம். இப்போ நிறைய பேர் இந்த தரிசிக்கு போகிற இடத்துல அதுதானே பார்ப்பாங்க. இப்போ என்ன பிரகாசம் தெரியுமா, நீங்கள் போய் பார்க்கணுங்க பிரதர், அடுத்த வாரம் அவர் மூஞ்ச. நிறைய பேர் அப்படி தான் சர்ச்சுக்கு வராங்க போல, எனக்கு தெரியாது. நீங்கள் போய் பார்க்கணும் பிரதர். சிஸ்டர், ஒரு தடவை போங்க, உங்கள் மூஞ்சில் இருக்கிற இருட்டெல்லாம் ஓடிடும். மோசையை பார்த்துட்டு வந்தால் போதும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் மோசை மட்டும் இருந்தாருன்னா கோயில் கட்டியிருப்போம். மோசே கோயில் அங்கே போயிட்டு வந்தால் போதுன்னு சொல்கிற ஆட்கள் கிறிஸ்தவர்களும் இருப்பாங்க. என்ன கவனிங்க. ஏன்னா அந்த முகத்தின் பிரகாசம் யாருக்குமே இல்லாத பிரகாசங்க. பார்த்துட்டு வந்தாலே நம்ம வியாதி போயிடும். ஆண்டவர் சொன்னார், மோசே நீ முதல்ல கட்டளையை பேசு, இல்லைன்னா செத்தாங்க மனுஷன். கட்டளையை கொடுன்ட்டார். கீழே இறங்கினோடனே இவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் மோசே முன்ன மாதிரியே இல்லைல்லப்பா. இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளே வந்தால் நிறைய பேர் பேசிப்பாங்க, இல்லை அந்த சிஸ்டம் முன்ன மாதிரியே இல்லைல்ல, ஏதோ ஒன்று பிரகாசமாக இருக்குல்ல முகத்தில். இருக்கா? இருந்ததா இல்லையே, இருக்கிறதா போய்விட்டதா? அப்படி பேசி இருந்தாலே ரட்சிப்பின் அறிகுறி. முன்ன மாதிரியே இல்லைங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுது. அவங்க சிரிப்பே மாறி இருக்குது, அவங்க முகமே மாறி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தேவனை சந்தித்தால் அதுதான் நடக்கும். மோசேக்கு நடந்தது. எல்லாரும் போய் சந்தித்தார்கள். ஏன்னா சந்திக்கிறதுக்கு தான் வந்தார் கீழே. நன்றாய் கவனிங்க. சந்திக்கும் பொழுது ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லி வைத்திருந்தா, கட்டளையை கொடுத்துரு. உன்னை சந்திக்க வரவங்களுக்கு இப்போ கவனிங்க, சந்திக்க வந்தவங்களாம் கட்டளையை பெற்றுக்கொண்டு தான் ஆகணும். முகம் எவ்வளோ நல்லா இருக்குது, பிரகாசிக்குது என்பதெல்லாம் உதவாது. அவங்க வாழ்க்கை பிரகாசிக்கணும்னா கட்டளை இருக்கணும். கட்டளையை பெற்றுக்கொண்டு அவைகளின்படி செய்கிறவனே பிழைப்பானே அல்லாமல், வருகுதா வசனம்? கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவைகளின்படி செய்கிறவனே பிழைப்பானே அல்லாமல் கை கொள்ளாதவன் பிழைப்பது இல்லை. அதுதான் பிரமாணம். இப்பொழுது கவனிங்கள், இப்பொழுதும் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் கற்பனையை. எத்தனை பேர் கேட்கும்போதே பயமாக இருக்குது. நான் இப்போ மோசையின் இடத்தில் நின்று கொண்டு இருக்கிற பெற்றுக்கொள்ளுகிறது போல் இருக்கிறது உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி யாருக்குமே அப்படி இல்லையா? பதில் வந்தே ஆகணும். நான் கேட்பேன், ஏன் இந்த பயம் இல்லைன்னு. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஐயோ, நீங்கள் இப்பொழுது இந்த மோசையின் முன்பாக நின்று கற்பனைகளை பெற்றுக்கொள்வது போலத்தான் பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்ன சொன்னால், என் கற்பனைகளை இயேசு சொல்லுகிறார் பெற்றுக்கொண்டு. இயேசு சொல்லுகிறார், மோசை சொல்லவில்லை. இங்கே யார் பேசுகிறா? இயேசு பேசுகிறார். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே பிழைப்பானே அல்லாமல். எத்தனை கேட்டீர்கள்? பிழைப்பானே அல்லாமல் மரித்து போவான். அவர் முடிக்கிறதுல இருக்கிறார். எல்லாம் என்ன பாருங்க, இதையே மோசையின் இடத்தில் வந்து கேட்டிருந்தால் அவர் சொல்லிப்பார், தேவனுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு. நீங்கள் போய் யாத்ரா 34 படிக்கிறீங்க இன்னைக்கு நைட்டு. நீங்கள் இந்த கற்பனைகளை பெற்றுக்கொண்டு செய்யலைனா அடிப்பேன்னு சொல்லலை, சாவேன்னு சொன்னார். இது தேவையா? மனுஷன் கேட்க முடியுமா இந்த வார்த்தையெல்லாம்? கேட்கவே கூடாது. கேட்டாலே பிழைக்க மாட்டான், செத்து போவான். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? நிறைய பேர் கேட்டால் என்றைக்குமே பாருங்கள், சில நேரம் இந்த டெஸ்ட் வரும்போது சில பேர் தாங்க முடியல. டெஸ்ட் இல்லாமலே சில பேர் நல்லா படிப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? இந்த பரீட்சை என்று வந்தாலே பயம் வருகிறது. இந்த பயம் வரும்போது பாருங்கள், சோர்வு வருகிறது, நடுக்கம் வருகிறது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் கனவுல இப்போவும் ஒரு பயம், பயங்கரமான பயம். எக்ஸாம் எழுதுகிற போகிற மாதிரி. என்ன வயசு, ஆழமாக பதிந்த பயங்கள். ஐயோ, ஒன்றும் படிக்கலை, எந்த சப்ஜெக்ட் வரப்போகுதுன்னு தெரியல, சப்ஜெக்டே என்னான்னு தெரியல, சப்ஜெக்டுக்குள்ளே என்னான்னு தெரியல. உண்மையிலே சொல்கிறேன், விடிஞ்ச பிறகு இது கணவன் தெரிஞ்ச பிறகு தான் எனக்கு ஒரு சந்தோஷமே வந்தது. காரணம், எக்ஸாம் அடுத்த வாரம் நான் இன்னும் படிக்கலேன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு நம்ம கல்வித்துறை நமக்குள் பயத்தை புகுத்தி இருக்கிறார்கள். நன்றாய் கவனி. நம்முடைய அப்பா சிஸ்டமே பயங்கரமான சிஸ்டம். நான் சொன்னேன் இல்லைங்களா, கவலைப்படலான்னு பட வைப்பாங்க, பயம் இல்லைனாலும் புகுத்துவார்கள். இல்லாததை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவனுக்கு நிகரான சில சிஸ்டம்லாம் நம்ம இந்தியாவில் உண்டு. ஏன்னா இன்றைக்கும் பயந்து பாருங்கள், எப்படி பயப்படுறோம் பார்த்தீங்களா? நம்ம கேட்ட பிரின்சிபல்லாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பாராட்டுவார் அவருடைய முறைகளை எல்லாம் நினைச்சு. யோசித்து கேளுங்கள், இதே நிலைமை தான் மோசையின் இடத்தில் இருந்தது. இப்போது நான் சொல்கிறேன், இயேசு சொல்லும் பொழுது எத்தனை பேர் புரிந்து கொண்டு வருகிறீர்கள்? என் கற்பனைகளை, அதே வார்த்தை தான், அதே முறைதான். கவனிங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அதோடு நிறுத்தலாமா? பெற்றதெல்லாம் போதும். ஏற்கனவே ஏண்டா பெற்றேன்னு நினச்சிட்டு இருக்கிறேன்.
இது பெற்ற பிள்ளைக்கும் சமமாகிறது, கற்பனைக்கும். இப்போ நான் கேட்கிறேன், மோசே ஒரு நாளும் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு என்று சொல்வாரா? ஏன் சொல்லவில்லை? அது தேவனாக பேச முடியவில்லை. ஏனென்றால் பாவியான மனுஷனிடத்தில் அந்த நிலைமையில் இறங்கி பேச முடியாது என்று இருந்த பொழுது அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது மோசேக்குத்தான். காரணம், தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாக இருந்தான் என்றால் என்ன அர்த்தம்? தாழ்மையுள்ள இருதயம். கர்த்தர் சொன்னால் சாஷ்டாங்கமாக விடுகிற ஒரு மனப்பான்மை மோசேக்குள் இருந்தபடினா மோசேயை அழைத்தார். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ, எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் மோசே. ஏன் என்று கேள்வி கேட்க நமக்கு முடியவில்லை. நான் மோசேயின் இடத்தில் பேசினது போல எவனிடத்திலும் பேசினதில்லை என்று சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. யாரை கொண்டும் இப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்ததும் இல்லை, மோசையை வைத்துத்தான் செய்தார். ஏன் என்று கேள்வி கேட்க அவசியம் இல்லை. காரணம், எவனிடத்தில் கிருபையா இருக்க சித்தமாக இருப்பேன் அவனிடத்தில், அவ்வளோதான். தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆனால் மோசே ஒரு நாளும் தன்னிடத்தில் வந்தவர்களிடத்தில் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு என்று பேச முடியாது. காரணம், தேவனுடைய கற்பனைகள் யார் மூலமாய் கொடுக்கப்பட்டது? மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நன்றாய் கவனிங்கள், நான் முக்கியமான குறிப்புக்குள் வந்து கொண்டிருக்கிறேன். மோசையின் மூலமாய் எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய கற்பனை மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கு ஒருவர் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு என்று பேசினாரே, இவர் யார்? இயேசு. இவர் யார்? நாமத்தை மட்டும் அறிந்தால் போதாது, அவரை அறிகிற அறிவு. அப்படி என்றால் சத்தியம் என்ன சொல்லி தருகிறது? இயேசுவை பற்றி இல்லை. சத்தியம் இயேசுவை பற்றி என்ன சொல்லி தருகிறது? சொல்லி தருகிறது இந்த தேவனுடைய குமாரன் என்ன செய்யும்படியாக வந்தா. நன்றாய் கவனிங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு என்று இன்று சொல்லுகிறவர் யாரு தெரியுமா? ஏதோ தேவனிடத்திலிருந்து கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வந்த மோசையை போல அல்ல. ஏனென்றால் பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஹல்லேலூயா. அப்படின்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சத்தியம் என்பது ஒரு மனுஷனை விடுதலை செய்யும், கற்பனை கட்டளை என்பது ஒரு மனுஷனை விடுதலை செய்யவில்லை. காரணம், இயேசு வந்த பொழுது கற்பனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் மாறினதற்கு காரணம், பெற்றுக்கொண்ட மனுஷனையே பரிசுத்தமாக்கும் வல்லமை இயேசுவுக்கு உண்டு. இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு மனுஷன் பரிசுத்தரை போலவே இருக்கிறபடினால் பரிசுத்தரின் கற்பனையை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஏதோ ஒரு முடியாததை பெற்றுக்கொள்ளவில்லை, தன்னுடைய சுபாவத்தின் சாரத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். எத்தனை பேருக்கு புரிகிறது? முடியாததை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை, எனக்காக முடித்து காட்டின ஒருவரோடு இணைந்திருக்கிறபடினால் அவர் கொடுப்பது எனக்குரியதாகவே இருக்கிறது. அப்படி என்றால் அவர் கொடுக்கும் பொழுது அது என்னால் முடியக்கூடியதாய் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுதுதான் இயேசு சொல்லுவதை கவனிங்கள். என் கற்பனைகளை அப்படின்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் எதை பெற்றுக்கொள்கிறேன் தெரியுமா? கிருபையையும் சேர்த்தே பெற்றுக்கொள்கிறேன். அப்படின்றால் என்ன அர்த்தம்? ஜெயிக்கிற வல்லமையை சேர்த்தே பெற்றுக்கொள்கிறேன், வெற்றி அடைகிற வல்லமையை சேர்த்தே, ஓடுகிற வல்லமையை, தாண்டுகிற வல்லமையை, ஜெயிக்கிற வல்லமையை நான் சொல்ல வருகிறேன். நன்ற வல்லமையான சத்தியம். சில பேர் புரிந்து கொள்ளுகிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள் போய்கொண்டிருக்கிற ஆவியின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவியில் அது எழுதப்படட்டும். இன்று இயேசு பேசும்போது எதையோ கற்பனைகளை கொடுத்து நீ செய் என்று சொல்லவில்லை. உனக்காக நான் செய்கிறபடினாலே என்னிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்வது வெறும் கற்பனையை மாத்திரமல்ல, கிருபையும் சேர்த்தே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கற்பனையை செய்யக்கூடிய வல்லமையை நான் சேர்த்தே உனக்குள் அனுப்புகிறேன். என் பிள்ளை என்னை போலவே இருக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுது கவனியுங்கள். என் கற்பனையை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் சொல்லுங்கள். அப்போ ஆண்டோடைய கற்பனைகள் பாரமானதா? அது எங்கே சொல்லியிருக்கிறா என்று தெரியுமா? சரியாய் சொன்னீங்க. என் கற்பனைகள் லகு, நுகம் மெதுவான. ஆண்டோடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நுகம் மெதுவானது, லகுவானது. ஏனென்றால் அதை கொடுக்கிறவ லகுவாக்கினவ, மெதுவாக்கினவ. அதனால தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன இளைப்பாறுதல்? சத்தியத்தினால் வருகிற இளைப்பாறுதல். ஒரு ஆத்மாவுக்கு மூட்டையை இறக்கி வச்சா கூட இளைப்பாறுதல். பயந்தாதான் தான் நார்மலாக இருப்பாங்க. சில பேர் பயம் இல்லாமல் வாழ சொல்லுங்கள், அவங்களுக்கு அப்நார்மலாக இருக்கும். அப்படி கூட வாழலாமான்னு கேட்குறாங்க. வாழ முடியுங்கன்னு சொல்கிறாங்க இயேசுங்க.
எத்தனை பேர் கேட்டீங்க? நான் சொல்லுவேன், பாரத்தை இறக்கி வைத்துட்டு ஒரு பாரத்தை மேலே வைக்கிறேன்றாரு. இது என்னங்க அர்த்தம்? வருத்தப்பட்டு ஐயோ ஆண்டவர் பேசுகிறதெல்லாம் நம்ம ரொம்ப கேட்கணும். மேத்யூ 11 இல்லை, இது 11 போட்டனோ இல்லை, இதுதான் மேத்யூ 11 என்ன சொல்லுது பார்க்காம சொல்லுங்க. வருத்தப்பட்டு என்ன பாரம் அதை இறக்கி வை, இன்னொன்றை ஏற்றினார். என்ன தெரியுமா? என் நுகத்தை. ஓ, வெளிச்சத்தோடு இருக்கிற மகளே என்னை கவனிங்க. பாரத்தை இறக்கின்ட்டு இன்னொரு பாரத்தை ஏற்றினார். என்ன பாரம்? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இதை நன்றை கவனிங்க. ஒன்றை ஏற்றுக்கொண்டு என்றால் என்ன அர்த்தம்? என் நுகத்தை. இது என்ன நுகம்? நுகம் என்றால் என்ன? ஐயோ, இதை நான் ஏற்கனவே கேட்டு முடிச்சது, வேற வழியில் நான் கேட்பேன். சொல்லுங்கள், நுகம் என்றால் என்ன? நல்ல வேலை, இங்கே ஒரு ஆள் சத்தியம் சொல்லிவிட்டார்கள். ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாரா. மாட்டுக்கு தோல் மேலே, அதாவது ஒரு மாட்டுக்கா 2 மாட்டையும் சேர்த்து நுகத்தை. ஆமோஸ் 3:3 சொல்லுகிறது, இருவர் ஒருமனப்பட்டாலொழிய ஒருமித்து நடப்பது கூடாத காரியம். அதான் தெரியும் எனக்கு, நீங்கள் எதை கனெக்ட் பண்ணுறீங்க நல்லாவே தெரிகிறது. மனுஷனால் கூடாதான் தேவனால் எல்லாம் கூடும் என்கிற மாதிரி வருகிறது. நீங்கள் ஒருமித்து நடக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, ஒருமனப்பட வேண்டும். ஒருமனப்பட்டாலொழிய, இருவர் ஒருமனப்பட்டாலொழிய ஒருமித்து நடப்பது எப்படி? அப்போ இந்த நுகம்தான் ஒன்றாக்குது. 2 எருதுவோ மாடுகளோ, நன்றையனை பார்த்து கொண்டிருங்கள். நுகம் என்பது 2 மாடுகளுக்கு இடையிலே கழுத்திலே பூட்டப்படும் ஒரு மரத்தால் செய்யப்பட்ட சாதனம். இது மரக்கட்டை. ஆண்டவர் சொல்றாரு நுகம்னு. இந்த நுகத்தை, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில். நான் கேட்குறேன், நுகத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு என்ன கனெக்ஷன்? நுகத்தை சுமக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு. நன்றை கவனிய, விசுவாசித்த யூதர்களை நோக்கி சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போலவே இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் கற்றுக்கொண்டால் இளைப்பாறுதல் கிடைக்கும் என்றும் சொல்லுகிறார். இது எப்படி இருக்கிறது? எத்தனை பேர் புரிந்து கொண்டே? நிறைய நேரம் அதுபோது ஏசப்பா கிட்ட வந்தே நல்லா இருக்கு, என்னை பார்த்து கொண்டே இருங்க. சில பேருக்கு கோயிலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், வீட்டுக்கு போனால் ஒரு மாதிரி இருக்கும். இங்கே இருந்தெல்லாம் போல இருக்குன்னு சில நேரம் சொல்லலாம். வீட்டுக்கு போக வேண்டாம். நான் சொல்வது நன்றாக கவனிங்க. ஏசுக்கிட்ட வந்தால் நல்லா இருக்கு, வீட்டுக்கு போனால் நல்லா இல்லை, வேலைக்கு போனால் நல்லா இல்லை அப்படின்னு அன்றைக்கு வந்தவங்களாம் நினச்சிருந்தாங்கன்னா என்ன ஆவர்? ஏசு விட்டு யாரும் வீட்டுக்கே 3 நாள் டீச்சிங் கொடுத்தாலும் 3ஆவது நாள் சாப்பாடு கிடைக்குன்னு உட்காந்துருப்பான். வாழ்க்கை ஓடுமா? வேலை ஓடுமா? வீட்டில் வந்த பிரச்சனை அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். ஏயா போனாலும் போன க்ரூஸ் எடுக்குன்னு திரும்பி வரணும்லாம் தோணாதான்னு. அவ்வளோதான். அடுத்த முறை ஏசுன்னு ஏசி இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை அப்படி ஓடுவதற்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். மூட்டையை இறக்கி வச்சுட்டா நீங்களாம் சொன்ன மாதிரி இந்த சுபாவக்கேடு என்ன சீன் திரும்ப எடுத்துக்கொள்ளும். கவலைப்படாதே. சில பேர் சொல்லி தருகிறார்கள், ப்ரீத் இன் பீஸ், ப்ரீத் அவுட் டென்ஷன். இஸ் இட் தட் ஈஸி? செஞ்சு பாருங்கள். இப்போவே பைத்தியம் பிடிக்க ஒரு கட்டத்துக்கு கிட்ட இருப்போம். ஏன்னா நமக்கு எதை ப்ரீத் பண்ணால் எதை வெளியில் விட்டோன்னு தெரியாது. மைண்டு இப்படி இருக்கும்போது வெறும் மூச்சு விட்டு என்ன பண்ணுறது? எத்தனை பேர் கேட்டீர்கள்? சம் பீப்புள் டெல் மீ ஆல் திஸ் டெக்னிக்ஸ் வாட் அதர்ஸ் டீச் தெம். லாஃபிங் கிளப்லாம் இருக்காங்க. நம்மளும் சிரிக்கலை, நிறைய சிரிச்சிட்டு ஏண்டா சிரிச்சோன்னு நினச்சி இப்படி பிடிச்சிட்டு உக்காந்துருந்தோம். வலி. ஏன்னா அந்த அன்நேச்சுரலாக சிரித்தா வலிக்கும் பாருங்க சீக்கு. சிரித்தவங்களுக்கு தான் தெரியும். இந்த சிரிக்கணுமேனு சிரிக்கிறதெல்லாம் நடக்கிறதில்ல. எத்தனை பேருக்கு புரிந்தது? ஏண்டா நல்லா இருந்த வாயும் கெடுத்தோன்னு நினைக்க தோணும். ஆனால் உண்மையாக சிரித்து பாருங்கள், வலிக்காது. இயல்பே சொல்லி தருது, எதுவுமே இயல்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கு. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். இயேசு என்கிட்ட கற்பனைகளை பெற்றுக்கொள் என்று சொன்னாரே, இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் சொன்னாரே, அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், ஆனால் உங்களுக்கு ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன வித்தியாசம்? நான் உங்களுக்கு தருவேன். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்?
கிட்ட வாங்க, இளைப்பாறுதல் தருவேன். ஆனால் உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கா? அதான் ரெண்டு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? நான் தருவேன், கிடைக்கும். உண்மைதானே? என்ன அழகா ஆண்டவர் சொன்னார், நான் தருவேன். சில பேர் தருவேன்னு சொன்னால் கிடைக்காது. 100% கிடைக்காது. நான் தானாக தான் தருவேன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் கேட்டீர்கள்? அவங்க வாயிலிருந்து மட்டும் ஒன்று வந்த ஆப்போசிட்டான மீனிங்னு அர்த்தங்க. நான் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவேன் வாங்க, போகிற வழியிலே மறந்துருப்பாங்க, உங்களையும் சேர்த்தே. ஆண்டவர் அப்படி பேசவில்லை. நான் தருவேன், கிடைக்கும். இடையில இருக்கிற விஷயத்தை விட்டா கிடைக்காது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கொண்டு? தருவேன், கிடைக்கும். விசுவாசித்த யூதர்களே, சத்தியத்தையும் அப்படின்னா என்னை மட்டும் அறிந்தால் போதாது, என் சத்தியத்தையும் அறிய வேண்டும், அப்பொழுதுதான் விடுதலை. இப்பொழுது கவனிங்க, இந்த இடைப்பட்ட இடத்துல தான் நிறைய விசுவாசிகள் கோட்டை விடுகிறார்கள். இயேசுவை தெரியும், போனேன் தெரியும், இளைப்பாறுதல் கிடைத்ததும் தெரியும், வழியிலேயே போய்விட்டதும், வீட்டிற்கு வந்தபோது வந்ததும் சொல்லுங்க, தெரியும் தெரியும், நீங்க அது மட்டும் சொல்லுங்க போதும். வீட்டுக்கு வந்தபோது வந்ததும் தெரியும், கிடைத்ததும் தெரியும். வீட்டுக்கு போனால் கிடைக்கிறதும் சில பேருக்கு தெரியும். அது ஏன்டா போய் சேர்ந்தேன் இருக்குது. இந்த பைபிள் ஸ்டடிக்கு போனாலே பிசாசு ரொம்ப வேலை செய்கிறாங்கன்னு சார். ஏன் தெரியுமா? அதுதான் எத்தனை பேர் கேட்டீங்க? சில பேருக்கு பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது தான் அவ்வளோ ப்ராப்ளம் வீட்டில். ஏன் தெரியுமா? அது அவனுக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு புரிந்தது? நீங்கள் இயேசுவை தெரியும் தெரியும் தெரியும்னு இருக்கிற வரைக்கும் அவனுக்கும் தெரியும் எந்த அளவுக்கு தெரியும் ஆத்மாவுக்குன்னு. ஆனால் இந்த வேதபாட வகுப்புக்கு வர்றவங்களும் அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனுக்கும் தெரியும் ஆண்டவரை மட்டும் தெரிந்த கூட்டம் இல்லை, ஆண்டவருடைய சத்தியத்தையும் தெரிந்த கூட்டம் இவர்களிடத்தில் ஒன்றும் பலிக்காது என்றும். அதனால தான் அவ்வளோ பிரச்சனை பண்ணுறேன். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? நீங்கள் சண்டே வர முடியும், வெனஸ்டே வர முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு உண்மையாக புரிந்து கொள்ளுகிறேன். ஏன் தெரியுமா? உண்மையான பேட்டில் அதுதான். வேதத்துக்காக நேரம் ஒதுக்கி வர்றவங்கள பிசாசு செக் வைக்கலாம், ஆனால் தாண்ட கற்றுக்கொண்டவர்களை ஒன்றும் செய்ய முடியாமலும் நிற்கிறான். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஏனென்றால் ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் நுகத்தை என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? இஃப் யூ ஆர் டாட் பை த லார்ட், கிரேட் வில் பி யோர் பீஸ். கர்த்தரால் போதிக்கப்படுறவங்களுக்கு தான் சமாதானம். இது ஒரு ரிசல்ட், இளைப்பாறுதல். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஆண்டவரால் போதிக்கப்படலைன்னா இளைப்பாறுதல் இல்லை. நான் சொல்கிறத நன்றாய் கவனிங்க. பிரச்சனை இல்லைன்னா இளைப்பாறுதல் நினைக்கிற கிறிஸ்தவர்களே கவனிங்கள், இளைப்பாறுதல் வராது. ஏன் தெரியுமா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இல்லை உண்டு என்று இயேசுதான் சொன்னார். மனுஷன் சொல்லுவான், உலகத்தில் உனக்கு இனிமேல் உபத்திரவமே இல்லைம்மா. மனுஷன் சொல்கிறது பொய்ன்றதுக்கு இதுதான் அடையாளம். உபத்திரம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை. ஏன் ஜெயித்தவர் சொன்னார் தெரியுமா? நீ என்னை விசுவாசிக்கிற வரைக்கும் நீயும் ஜெயிப்பா. ஏன் அது உண்மை தெரியுமா? உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனுடைய குமாரனை, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யா. ஹல்லேலூயா. இப்போ இயேசுவை நம்பினா நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறீங்க. காரணம், அவர் உலகத்தை ஜெயித்தவர். இப்பொழுது கவனிங்கள், அவர் ஏற்றுக்கொள், அப்பொழுது கிடைக்கும். இளைப்பாறுதல் தருவேன், இட்ஸ் a promise. But when does it become a reality? When you obey his teaching, when you accept his teaching, then his rest becomes your reality. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஆண்டவருடைய ரெஸ்ட் ரியாலிட்டியாக மாறுற இடம் கனெக்ஷன் அதுதான். நிறைய பேர் புரிந்து கொள்ள, இயேசுகிட்ட வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு, ஏன் அப்புறம் வாழ்க்கை முழுவதும் போராட்டம், வேலையில் போராட்டம். நான் சொல்வதை கணிக்க, பிரச்சனை இல்லைங்க. இட்ஸ் அபவுட் எ ஹார்ட்ஸ் கண்டிஷன். சுற்றி 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நான் நல்லா இருந்தா பிரச்சனையை பார்க்குற விதமே மாறும். ஹல்லேலூயா. இயேசு அதை என்னிடத்தில் வந்து அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? இட்ஸ் அபவுட் எ டீச்சிங். கர்த்தர் சொல்றதை ஏற்றுக்கொள்ளும் போது அது லகுவானது. நன்றாய் கவனிங்க, பாரத்தை சுமக்கிற வரைக்கும் லகுவா இல்லை வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சுமக்கிற வாழ்க்கை லகுவான வாழ்க்கை. நுகம் லகுவானது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய கற்பனை பாரமானது இல்லை. ஏன்னா இயேசு கொடுக்கும் பொழுது அது பாரமானது அல்ல. மோசே மூலமாய் வந்தது பாரமாய் இருந்தது. மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது பாரமாய் இருந்தது, பயத்துக்குரியதாக இருந்தது, கனமாய் இருந்தது. ஏனென்றால் கற்பனை வந்தாலும் செய்கிற மனுஷன் பாவியாக இருந்தான். ஆனால் இன்னைக்கு கற்பனை வந்தாலும் செய்ய சொன்ன மனுஷன் பரிசுத்தமாக்கப்பட்டவன். ஏனென்றால் இயேசுவே அந்த கற்பனையை நிறைவேற்றுகிறவராய் வந்து முடித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிறவன் அவரை போலவே மாறுகிறான். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? இன்னைக்கு கவனிங்க, இப்போது இந்த 21 நான் இன்னும் போகலை, யோவான் 14 எத்தனை பேர் நின்று கொண்டு இருக்கிறீர்கள்? அங்கே கவனம் அங்கே இருக்கிறதா? யோவான் 14:21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு நானே மெய்யான
என்ன சிஸ்டர் திடீர்னு எங்கேயோ போய்விட்டீர்? நானே மெய்யான, இன்னொரு அம்மா எங்கேயோ படிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். நானே மெய்யான, வேறு எதையும் கேட்கலையே உங்ககிட்ட. நான் படித்ததைத்தானே கேட்டேன், சொல்லி கொடுத்ததைத்தானே கேட்டேன். நானே மெய்யான, ஏன் அதை இங்கே சொன்னேன் தெரியுமா? இப்பொழுது என்னை பார்த்து கொண்டே இருங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு நானே மெய்யான. ஐயோ சிஸ்டர், என்ன தான் சொல்ல வரீங்க? ஜூஸ் போட போகிறீங்களா, இல்லை அப்படியே சாப்பிட சொல்ல போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நானே மெய்யான யோவான் 15 இணைத்திருக்கிறேன் அல்லவா? இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு யாரிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறார் இப்பொழுது? இன்னொரு வார்த்தை, நானே மெய்யான திராட்சை செடி யாரிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறார்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் இடத்துலமா பேசினார், என்கிட்ட பேசுகிறார். நான் யாரு? நீங்கள் விட்டால் பயங்கர வெளிப்பாடுகளை கொடுப்பீர்கள், எனக்கு தெரியும். இருந்தாலும் தைரியத்தோடு தான் கேட்கிறேன். சொல்லுங்கள், நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்னவர் யாரிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார்? நாம் யார்? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அப்பா, யாரம்மா அந்த வார்த்தையை சொன்னது? அவரோடு இணைந்து மெய்யான திராட்சை செடி இப்பொழுது கொடிகளை பார்த்து பேசுகிறார். புரிந்து கொண்டீர்களா? புரிந்து கொண்டீர்களா? ஏன் இந்த தொடர்பு? அதுதான் தொடர்பு. யோவான் 14க்கு பிறகு எது வருது? ஐயோ 15 ஆரம்பம் எதை சொல்லுகிறது? ஐயோ ஹல்லேலூயா. நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? ஓமைப்படுத்தி சொன்னாரே, அவரையே ஒப்பிட்டு சொல்லுகிறேன். இப்பொழுது நான் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஏதோ மோசையினிடத்தில் போனேன், ஒரு குறும்பாடும் அல்ல, கள்ள ஆடும் அல்ல, கருப்பு ஆடும் அல்ல, நொண்டி ஆடும் அல்ல. சொல்லுங்கள், களவு போன ஆடும் அல்ல. நான் வந்திருக்கிறது ஒரு மெய்யான திராட்சை செடியினிடத்தில். இவ என்னுடைய செடி, நான் யார்? அவருடைய கொடின்னு சொல்லுங்கம்மா. ஐயோ, நான் கொடியாக இருந்து தான் கோணலாய் போனேனே. எத்தனையோ புரிந்தீர்கள்? ஆமாம், கொடியாக தான் எத்தனை நாள் வாழ்ந்தோமே, நம்ம தான் ஒரு சரக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் கொடி என்று சொல்வதை விட அவருடைய, அப்படித்தானே பேசுகிறார் யோவான் 15. நான் மெய்யான, நீங்கள் கொடிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய. இப்பொழுது கவனிங்கள், இப்பொழுதையான திராட்சை செடி என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிற கொடி என்னிடத்தில் அவன் என்னிடத்தில் அன்பாய். என்ன பாருங்க, கொடி செடியினிடத்தில் அன்பாய் இருக்குமா இருக்காதா? ஏன் இருக்கிறது என்று தெரியும். இருந்தால் தான் பிழைக்கலான்னு ரொம்ப கஷ்டமாக சொல்கிறார். ஐயோ அப்பா, என் ஒய்ஃபுக்கிட்ட நான் அன்பாக இருக்கிறது போல் காண்பித்தால் தான் சோறு கிடைக்கும். என் கணவரிடத்தில் அன்பாக இருக்கிறது போல் நான் பேசினால்தான் புடவை கிடைக்கும். என் பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருக்கிறது போல் காட்டினால்தான் உதை கிடைக்காமல் இருக்கும். இதெல்லாம் இந்த காலத்து தியரி, வேறு வழியே இல்லை. இப்படியே பேசி கொண்டிருந்தால் அது அன்பாகுமா? இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்று வரும்பொழுது என்னை பார்த்து கொண்டே இருங்கள். இது முக்கியமான தியரியோடு முடிக்கிறேன். இயேசு சொல்லி என்னால் செய்ய முடியலன்னா நான் யார் தெரியுமா? ஆமாம், சரியை சொன்னீர்கள். அது சரியான விளக்கம். யார் அங்கே தாங்க முடியாமல் சிரித்து விட்டீர்கள்? என்னை பாருங்கள், எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? இந்த கனெக்ஷனை நான் பார்க்கும்போது, என்னிடத்தில் வருகிறீர்களே, நீங்கள் பாரப்பட்டு வருகிறீர்கள் என்று சொன்னவர், இளைப்பாறுதலை தருவேன் என்றும் சொன்னவர், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏனென்றால் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஒரு அனுபவம் லகுவாய் சுமையற்றதாய் இருக்கும் பொழுது அதை தூக்கி வச்ச ஆளை ஒரு நாளும் நம்ம சபிக்கிறதும் இல்லை, இதை போய் வைத்தாரே என்று சொல்லி வெறுப்பதும் இல்லை. அவர் எனக்கு வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்விக்கு அவசியமும் இல்லை. காரணம், என் வாழ்க்கையில் இருந்த பாரத்தை இறக்கி வைத்தவர் மாத்திரமல்ல, லகுவாய் வாழ சொல்லி தருகிற ஒருவர் என்னோடையே இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் அவரை நான் எந்த அளவிற்கு பெற்றுக்கொண்டு வாழ விருப்பமாய் விட்டு கொடுப்பேன். இந்த பழைய ட்ரெஸ்ஸை அவுத்து புதிய ட்ரெஸ்ஸை போடுற அனுபவம் தாங்க நம்ம மனதுக்கு கர்த்தர் கொடுக்குற சத்தியம்.
பழசு தான் எனக்கு பிடிக்கும்னு யாருமே சொல்ல மாட்டோம். புது ட்ரெஸ்ஸோட வல்லமை தெரிஞ்சா, புது ட்ரெஸ்ஸோட மகிமை தெரிஞ்சா, புது ட்ரெஸ்ஸோட வேல்யூ மதிப்பு தெரிஞ்சா பழைய ட்ரெஸ்ஸை தூக்கி போடுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்ம சுபாவத்தை விடுறது ஒரு கஷ்டம் இல்லை இந்த ப்ராசஸில். ஏன் தெரியுமா? அவர் அறிகிற அறிவு எனக்கு லகுவானது, மெதுவானது, என் இளைப்பாறுதலுக்கு அஸ்திவாரமானது. இன்னும் சொல்லப்போனால் என் பாரத்தை நீக்கின ஒரு அற்புதமான அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையின் சாரமாக இருக்கும் என்றா ருசித்த கொடி ஒரு நாளும் சொல்லாது எனக்கு இந்த செடி வேண்டாம் என்று. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? நான் கேட்குறேன், இயேசுவை தெரியும் என்று சொல்லியும் சத்தியம் தெரியல, சத்தியம் வந்தாலும் கசப்பாக இருக்குன்னு ஒரு விசுவாசி நினச்சாங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற உறவை கேள்விதான் கேட்கணும். எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? என்னையும் உங்களையும் பார்த்து மன்னின்னு சொன்னார்னா மன்னிக்க சொன்னவர் யாருன்னு நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் கசப்பாக வசனம் வந்தாலும் என் வாழ்க்கைக்கு அது எவ்வளோ இனிப்புன்னு நான் உணர முடியுது. எத்தனை பேர் கேட்டீங்க? ஏன்னா ஊற்றவர் என் தகப்பன். மெடிசன் கசப்பாக இருந்தால் தான் உள்ள ஹீலிங். தெரியுமா உங்களுக்கு? புள்ள துப்புதுன்னு விட்டுருக்கீங்களா? இனிப்பை கலந்தாவது கொடுப்பீங்க. அப்படி தான் அப்பாவும் அப்பப்போ அப்படியே ஆறுதலாக பேசியே திணிப்பார். பார்த்துருக்கீங்களா? நயங்காட்டி அவளை நான் வனாந்திரத்துக்கு அழைப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? குச்சி மிட்டாய் காட்டி பிள்ளைய கூப்பிட்டு போகிற மாதிரி. வாம்மா வா. போகிற இடங்க தெரியுமா? வனாந்திரம். அங்கே வச்சு அவளுக்கு ஆகோரின் பள்ளத்தாக்க நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்படின்னா இந்த அழுகையின் பள்ளத்தாக்க அவளுக்கு நம்பிக்கையின் வாசலாக நான் கொடுப்பேன். அங்கே அவளுக்கு எகிப்து நாளில் நடந்தது போல் அற்புதங்களை செய்வேன். அங்கே அவளுக்கு எகிப்து தேசத்தை விட்டு வந்த நாளில் பாடின மாதிரி பாட்டை கொடுப்பேன். எங்கே? வனாந்திரத்தில். ஆனால் கூட்டிகிட்டு போன விதம் எப்படி தெரியுமா? பையல் காட்டி, நயங்காட்டி. ஏன்னா அது டீச்சிங். சில பேருக்கு வனாந்திரனாலே பிடிக்காது, ஆனால் அங்கே தான் டீச்சிங் கிடைக்கும். காரை இளைப்பாறுதல்னா டேஸ்ட் பண்ணவங்களுக்கு வனாந்திரம் பயமே கிடையாது. கர்த்தர் இல்லாத அரண்மனையில் இருக்கிறத விட கர்த்தரோட வனாந்திரத்தில் இருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம அனுபவம். இப்போ பாருங்க, என் கற்பனைகளை என்னிடத்தில் பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனேனா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அபவுட் grudgingly obeying God's word. It's about taking delight in accepting his truth. எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்ன குறையுதுன்றது முக்கியம் இல்லை. என் ஈகோ குறையலாம், என் பெருமை குறையலாம், என் சுயம் அடிக்கப்படலாம், எனக்குன்னு இருக்கிற எல்லாம் தரைமட்டமாகலாம். ஆனால் ஏசப்பா சொல்லி நான் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்கிற அந்த ஆதங்கம் வருது பாருங்கள், அதுதான் உறவில் வர்ற அன்பு. எத்தனை பேர் புரிஞ்சுது? வீட்டில் அடித்தேன் மூட்டை விட்டு ஓடி போனேன்னு ஒரு புள்ள சொன்னால் அதை அடிக்காமல் என்ன பண்ணுறது? இன்னும் அப்பா அடித்து ஓடலாமா வீட்டை விட்டு? வேறு எங்கே தான் போய் நல்லா இருக்கிறது? எங்கள் அம்மா அடிச்சிட்டாங்க அதான் வீட்டை விட்டே ஓட்டு. என்ன பண்ணுறது? அதுக்கு மேலே பிள்ளைங்களுடைய மனப்பான்மை. அடித்தா வீட்டை விட்டு போகிறாங்க. நான் கேட்குறேன், அப்பா அடித்தா ஆலயத்துக்கு வர மாட்டேன், அப்பா அடித்தா சோறு சாப்பிட மாட்டேன்னா யாருக்கு கஷ்டம்? அடிக்கிறவர் யார்? அப்பா. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா கஷ்டமாக தான் இருக்கும் கற்பனை. நான் சொல்கிறத கவனிங்க. உன் பகைவனை ஸ்நேகினா, ஐயோ பகைவனை ஸ்நேகிக்கிறதா? அப்போ நீங்கள் யார்? நான் யார்? ஏசப்பா சொல்லுவாரா? நீயா? பிதா கிட்ட கேள்வி லிஸ்ட்டே கொடுப்பார். ஒவ்வொரு முறையும் சில பேர் ஐ கான்ட் ஃபர்கிவ் தட் பர்சன். ஹூ ஆர் யூ தென்? செத்தாலும் போக மாட்டேன். செத்த பிறகு போக போகிறோம்? பாடி தான் போகும், போக வேண்டிய இடத்துக்கு போகும். அதுவும் இந்த வைராக்கியெல்லாம் வேண்டாங்க, நரகத்துக்கு தான் போகும் ஆத்மா. ஏன்னா பிதா தெளிவாக சொல்லிட்டாரு, நான் உங்களை குமாரனுக்குள் மன்னித்தது போல நீங்களும் உங்கள் சகோதரரை மனப்பூர்வமாக மன்னியாதிருப்பீர்கள் என்றால் ஆண்டவரும் இதே தான் உங்களுக்கு செய்வார்னு சொல்லி வச்சிருக்கா. மத்தேயு 18, எபேசியர் 4:32 வீட்டில் போய் வாசிங்க. இந்த டயலாக்லாம் இதை அறியாதவங்களுக்கு வர்ற பிரச்சனை. நுகத்தோட கனெக்ஷன் இல்லை. யூ ஒன்லி நோ அபவுட் ஜீசஸ், நத்திங் மோர். யூ ஜஸ்ட் நோ அபவுட் த நேம், பட் நாட் அபவுட் த வேல்யூ, த ட்ரூத் பிஹைண்ட் தட் நேம். நாமத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு பயங்கர பேக்கேஜே இருக்குது. என்ன பேக்கேஜ் தெரியுமா? அவருடைய சத்தியம். நாமத்தை அறிஞ்சவங்க சத்தியத்தை அறிஞ்ச மட்டும்தான் விடுதலை. இளைப்பாறுதல் தருவேன், கிடைக்கும். ஆனால் எப்படி? ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளணும். அது அவருடைய நுகம். நான் ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன், நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமாய் சத்தியத்துக்கு விரோதமாய் தொடர்ந்து உங்கள் கீழ்ப்படிதலை போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? கீழ்ப்படிய முடியலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு கொடி செடி வேண்டான்னு சொல்கிற கதை தான். கொடி செடியோட சாரம் எனக்கு வேண்டான்னு சொல்கிற கதை தான். அது பைத்தியக்காரத்தனத்துக்கு சமங்க.
ஒரு கொடி செடியோட சாரம் வேணான்னா என்ன தெரியுமா? நான் வறட்சியாக இருந்து போகிறேன், நான் செத்து போகிறேன், நான் எங்கேனாலும் போகிறேன், நான் நரகத்துக்கு கூட போகிறேன்னு சொல்லி கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. நரகம்னா என்னன்னு தெரியுமா? 8:30 மணிக்கு அதுதான் வெளிப்பாடு. நரகனா நான் போயிட்டு வரேன்னு சொல்லாதீங்க. போனது தான், திரும்பி வர முடியாது. தெரியுமா உங்களுக்கு? இங்கே படுற கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை. நான் மன்னிக்க முடியாது, நான் நேசிக்க முடியாது, நான் அப்படி சொன்ன ஆள் தான். ஆனாலும் கடைசி நேரத்தில் சொல்லிடுவேன், அப்பா என்னால் முடியல, நீங்கள் வேணும், எனக்கு நீங்கள் வேணும், அதனால் முடியும்னு சொல்லி தான் ஆகணும். சொன்னப்போ நடந்தது தான் விஷயம். ஆவியின் வல்லம் அப்படியே புகுத்தப்பட்டது. அதுக்கெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, நான் வருவேன். ஆனால் இன்றைக்கி அந்த சப்ஜெக்ட் டிவேட்டட், அதனால் நான் முடிக்கிறேன். இப்பொழுது கவனிங்க. தருவேன், கிடைக்கும். தந்தார், கிடைத்தது. எங்கேயும் தருகிறார், கிடைக்கிறது. என்ன வித்தியாசம் என்பது உங்களுக்கு தெரிகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த வாரம் தொடரும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த அருமையான ராத்திரி வேளையிலும் இயேசுவின் நாமத்திலே எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக, பரிபூர்ணத்திற்காக ஸ்தோத்திரம். அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எத்தனை அருமையான வார்த்தை! நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆண்டவரே, யோவான் 1:16க்காக நன்றி. தகப்பனே, நீ சகலத்திலும் பரிபூர்ணமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவரை வந்த உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். எனக்காக பலியானதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய சாயலாக வந்ததற்காக ஸ்தோத்திரம். பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் ஆண்டவரே நீர் அனுப்பினீரே உம்முடைய குமாரனை. அந்த குமாரனுக்காக ஸ்தோத்திரம். என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சியின் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த சகோதரிக்காக, சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை நம்பி அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நம்பிக்கை இன்று அவருடைய இருதயத்தில் உண்டாவதாக என்று சொல்லி நான் கேட்கிறேன். அப்பா, நாமத்தை மாத்திரம் அறிந்தால் போதாது, நாமத்தை சுமக்கிற அந்த வல்லமை என்று வரும் என்றால் சத்தியத்தை அறியும் பொழுதே எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமம் எனக்கு என்ன செய்யும் என்று குழம்பிக் கொண்டிருக்கிற எந்த ஒரு உள்ளத்திலும் இப்போதே சத்தியம் வெளிச்சத்தை கொண்டு வருவதாக. இயேசு என்பது வெறும் நாம மாத்திரம் அல்ல, அது சத்தியத்தை வெளிப்படுத்தின நாமம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் நான் விடுதலையை கட்டவிழ்த்து இப்பொழுதே ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு உள்ளத்திலும் விடுதலை வரட்டும் அப்பா. குழம்பின இருதயத்தில் இயேசுவின் நாமத்தில் தெளிவை பேசுகிறேன். அந்தகாரங்கள் இயேசுவின் நாமத்தை விலகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். அப்பா, ரட்சிப்பு இல்லாத குடும்பத்தில் ரட்சிப்பு வரட்டும், சமாதானம் இல்லாத இருதயத்துக்கு சமாதானம் வரட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆண்டவரே, சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு சபையின் பிள்ளையும் நீர் ஆசீர்வதியும். அப்பா, நாங்கள் ஏதோ கேட்டு மறக்கிற நிலைமையில் இருக்கக்கூடாது. எங்களுடைய இருதயமான பலகையில் எழுதுங்கப்பா. உங்கள் ஆவியானவரை கொண்டு எழுதுங்கப்பா. ஒன்று கூட தரையில விடக்கூடாது. ஆண்டவரே, இத்தனையே நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோமே. கற்பனைக்கும் கிருபைக்கு இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தோமே. பிரமாணத்திற்கு கிருபைக்கு இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தோமே. மோசே என்ன செய்தார், இயேசு என்ன செய்தார் என்பதை பார்த்தோமே. ஆண்டவரே, நாங்கள் உறவில் இருக்கிற பிள்ளைகள் ஐயா, கொடியாய் நாங்கள் அழைக்கப்பட்டதற்கு காரணம் எங்களுடைய மெய்யான திராட்சை செடியாக இயேசுவே நீரே இருக்கிற. உம்மோடு இணைந்த கொடிகள் நாங்கள் உம்மை போலவே மாற்றப்படுகிறோம், உம்மை போலவே மாற்றப்படுகிறோம். அதனால தான் நீர் கொடுக்கிற கற்பனைகள் எங்களுக்கு பாரமானதாய் இருக்காது சுவாமி. நீர் பேசும்பொழுது எங்களுக்கு பாரமானதாக இருக்காது. ஏனென்றால் நீர் பேசுவது எங்களுடைய சுபாவத்திற்கு உரியது, நீர் கொடுப்பது எங்களுடைய சுபாவத்துக்கு உரியது. நீர் செய்யும்படி சொன்ன காரியம் எங்களுடைய சாரம் தகப்பனே. அதை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பெற்றெடுக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஒரு பிள்ளை கூட நான் இயேசுவின் கற்பனைக்கு கீழ்ப்படிய முடியாத நிலைமையில் கடினமாக இருக்கிறது என்று சொல்லவே முடியாது. இயேசுவை நேசித்தால் அது முடியவே முடியும் என்பதை எங்களோடு நீர் இன்று இடைப்பட்டு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். ஏனென்றால் இது உறவின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட கற்பனை. அந்த கற்பனை எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய சுபாவத்தையே கொண்டு வந்ததற்காக நன்றி ஐயா, நன்றி. இன்னும் உம்மை போலவே மாற்றப்பட எங்களை தாழ்த்துகிறோம். எத்தனையோ குறைவுள்ள பிள்ளைகள் தான், ஆனாலும் உம்மை போலவே மாற்றப்பட உம்முடைய கிருபையினால் நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தப்படுகிறதுக்காக நன்றி, தகுதிப்படுத்தப்படுகிறதுக்காக நன்றி. எத்தனை முறை தடுமாறி விழுந்தாலும் எங்களை தாங்கி ஏந்துகிற கிருபை ஆண்டவரை போலவே எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி என்று சொல்லுகிறோம். உடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டே எங்களை நீர் உம்முடைய சத்தியத்தில் நடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த வாக்கு தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். வந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். எந்த உலகத்தின் காரியம், மாம்சம், பிசாசு, மரணம், விபத்தின் மூலமாக, எந்த வியாதியின் மூலமாகவும் தொடாதபடி, எந்த வாதையின் மூலமாகவும் தொடாதபடி இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே உம்முடைய சபையை, பிள்ளைகளை நான் கட்டவிழ்க்கிறேன். உடைய ரத்தத்துக்குள்ளாக கொண்டு வருகிறேன். அவருடைய குடும்பங்களையும், வாகனங்களையும், பிள்ளைகளையும், அவருக்குரிய எல்லாவற்றையும், உணவையும், அவர் பருகும் தண்ணீரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நீர் காத்துக்கொண்டு மகிமையில் நீர் அவர்கள் மத்தியிலே வாசம் செய்யும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.